சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். முத்து அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க, எப்பா இது எப்படிப்பா தங்கச்சி இது எப்படி கவரிங்காக மாறிச்சு அப்படிங்கிறாங்க. உடனே அதே எப்படிடா மாறும் அப்படிங்கிறாங்க விஜயா. இப்போ அங்கே பாருங்கள், நானும் மீனா வந்துட்டு பாட்டிக்கு நகையை வேறு எடுத்து கொடுக்கலாம் இதை எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க கௌரின்னு சொல்கிறாங்க, இது எப்படிப்பா மாறிச்சு அப்படிங்கிறாங்க. விஜயா என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னங்க தெரியும் அப்படிங்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியுமா, உன் பீரோவில் தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் வந்து நீங்கள் எந்த நகையை தந்தீங்களோ அந்த நகையை வந்து நான் வச்சுருந்தேன் அப்படிங்கிறாங்க. தங்கம் வந்து எப்படி கவரிங்காக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஐயா வீட்டிலேருந்து போட்டு விடும் போதே கவரிங்காக கூட போட்டு விட்ருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை மரியாதையாக பேசுங்க, என்ன எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற. ஆமாடி, நீ ட்ரெயினில் வந்து விழுந்த, இல்லைன்னா உனக்கு கல்யாணம் எப்படி ஆகிருக்கும் சொல்லு, உன் தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆகுனா யாராவது உங்கள் வீட்டில் ட்ரெயினில் போய் விழுந்தா தான் அப்படிங்கிறாங்க. அத்தை ரொம்ப மரியாதையாக பேசுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. உனக்கெல்லாம் என்னடி மரியாதை, கவரி நகையை கொடுத்து கல்யாணம் வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஆமாம்மா நான் கல்யாணத்தோடய பார்த்தேன், அது கவரிங் மாதிரி தான் இருந்துச்சு, இப்போ தான் பார்த்தா சரி உண்மையே தெரியுது அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் ஓடுகாலி, நீலாம் கருத்து பேசுகிற அளவுக்கு இல்லை, எங்கள் அத்தை வீட்டில் வேணால் கஷ்டப்படலாம்ப்பா, ஆனால் வந்து அவங்க நேர்மைக்கு மாறாக போக மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும்பா அப்படிங்கிறாங்க. விஜயா இதில் என்ன தப்பு நடந்துச்சு நீனே சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு என்ன தெரியும், பீரோவில் வீம்பு கழுத்து நகையை வச்சுருந்தேன் அவ்வளோதான், மற்றபடி எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை அவங்க வேங்கின கடையில் கூட ஏமாற்றிருக்கலாம், அங்கே போய் கேட்டால் தானே தெரியும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அப்பா நல்ல வேளை நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நினைக்கிறாரு. இப்படி நினைக்கும் போது விஜயாவும் மனோஜும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. முத்துக்கு ஃபுல்லாகவே இவங்க மேலே தான் சந்தேகம் இருக்குது, ஆனால் நம்ம டைரெக்டாக கேட்டால் வந்து தப்பாக போடுமே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, மாமா எங்கள் வீட்டில் வந்து கவரி நகையை போட்டு எனக்கு கட்டி கொடுப்பாங்களா, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அப்படி கொடுக்க மாட்டாங்கம்மா, நீங்கள் கல்யாணம் முடிக்கிற சூழலில் இல்லை, ஆனாலும் நான் வந்து கேட்டேன், நான் பண்ண தப்புக்கு வந்து அது ஒரு பதிலாக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு தான் என் பையனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்டேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஏங்க அவங்களே பிளான் பண்ணி தான் ட்ரெயினில் விழுந்துருக்காங்க, நீங்கள் என்னென்னா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. விஜயா ஒரு அளவுக்கு மேலே உனக்கு நான் மரியாதை கொடுக்க மாட்டேன் விஜயா, அப்புறம் மரியாதை கட்டுரும், பிறகு நான் கை நீட்டுது மாதிரி ஆயிடக்கூடாது, என் பிள்ளைகள்லாம் பெரிய பிள்ளை ஆகிட்டு நான் இப்போ கண்ட்ரோலாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க நகையை வந்து போலி நகையாக போடுவாங்க, அதை வந்து நீங்கள் ஏன்ட்ட கட்டிகிட்ருப்பீங்களா, அவங்க அம்மாவை கூப்பிட்டு கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, அவங்க அம்மாவை ஏன் கூப்பிட்டு கேட்கணும் அங்கிள், நம்ம வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க சார் சொல்லிட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொன்னோன்னா மனோஜும் விஜயும் திருத்துன்னு முடிக்காங்க. ஏங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் நம்மளும் தாங்க அசிங்கம், சுருதி இதெல்லாம் தேவையில்லாத விஷயமா, அவங்க அம்மா கவரிங் நகை போட்டிருக்காங்கன்னா அவங்கள கூப்பிட்டு கேட்கணும், இல்லை அவங்க எந்த கடையில் வாங்கினாங்களோ அந்த கடையில் போய் கேட்கணும், நம்ம வந்து போலீஸுக்கு போனால் நம்மளை வந்து ஒரு மாதிரி ஆயிரும், நம்ம வீட்டில் எந்த கதைக்குமா போலீஸுக்கு போயிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த ஓடுகாலி விஷயத்தில் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனது இல்லையா, 2 ஓடுகாலியுமே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போக தானே வச்சாங்க அப்படிங்கிறாங்க. ரவி உடனே சொல்கிறார், முத்து இப்போ நடக்கக்கூடிய கதையை பாரு அப்படிங்கிறாங்க. இல்லைடா அம்மா சொன்னதுக்கு சொல்கிறேன், மொத்தத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம போக வேண்டிய தேவைக்கு போய் தான் ஆகணும், நம்மளுக்காக தானே போலீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க, ஏதாவது ஒரு பொருளை காணலை நல்லது கெட்டதுக்கு அவங்க கூப்பிடுது, எதனாலும் அவங்க தானே போகணும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அதுவும் சரி தான் அப்படின்ட்டு இருக்கும்போது சுருதி சொல்கிறாங்க, ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணது தான் கரெக்டு அங்கிள் அப்படிங்கிறாங்க. நானும் அதான் நினைக்கிறேன் சுருதி அப்படிங்கிறாங்க மீனா. இதை கேட்டால் நம்ம விஷயம் மனோஜ் திருதுன்னு முடிக்காங்க, ஆக நம்ம மாட்டிக்கிடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க மீனா நம்ம வேணால் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்கள்ட்ட நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. சுருதி நீங்கள் சொல்கிறது சரி தான், முதல்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா ஹையர் ஆஃபீஸர்கிட்ட சொல்லுங்கள், முதல்ல நம்ம ஹையர் ஆஃபீஸர்கிட்ட போனோம் அப்படின்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து லா அண்ட் ஆர்டர் பார்க்குறவர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவார், நீங்கள் என்கிட்ட பெட்டிஷன் கொடுங்க, நான் ஒழுங்காக விசாரிக்கலாம், நீங்கள் ஹையர் ஆஃபீஸரை பார்க்கலாம், நீங்கள் இப்போமே ஹையர் ஆஃபீஸரை பார்த்தீங்கன்னா என்னோடய விசாரணை தடப்படும்னு சொல்லிட்டு நம்மளை ஏதாவது சொல்லுவார் சுருதி அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தாம்பினா எவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் சுருதி, நான் பெரிய அளவில் ஒன்றும் பெரிய அளவுக்கு படிக்கலை, ஆனாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. வாங்க மீனா அப்போ நம்ம ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவும் மனோஜும் முடிச்சுட்டே இருக்காங்க. இப்போ ஸ்டேஷனுக்கு போகிறது நம்ம குடும்பத்துக்கு நல்லா இருக்குமாப்பா, நான் இப்போ தான் பிஸ்னஸ் பண்ணுறேன், அது போக வந்து நம்ம குடும்பத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது, நம்ம போலீஸ் போனால் சரியாக வராது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொன்னால் நீ ஏன் பம்புற, நீ உன் மேலே தப்பு இல்லை அப்படின்னா நீ வந்து நேர்மையாக இருக்க வேண்டியதுதானே அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னடா பிரச்சனை, நகையை வந்து உன் வீட்டம்மா வீட்டிலேருந்து கவரிங் நகை தந்துருக்காங்க, அதுக்கு நீ கம்ப்ளைண்ட் பண்ண போகிற, நியாயப்படி நீ கம்ப்ளைண்ட் பண்ணது உன் மாமியாரையோ உன் மாமியார் வீட்டில் தான் நீ கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா நான் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுதேன் மீனாவை, அதுக்கப்புறம் யார் மாட்டுதானு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் திருதுன்னு முடிக்காரு. விஜயா மனோஜை பார்க்குறாங்க, டேய் உன் வாயை கொடுத்து நீனே மாட்டிக்கிடாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்க்குறாங்க. உடனே மீனா சரி வா ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. நம்ம அதுக்குங்க ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா
போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். போலீஸுக்கு போகாமல் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம செல்ஃபோன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. மீனா சூப்பர் ஐடியா மீனா, நம்ம செல்ஃபோன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், ரிசிப்ட் வந்துடும், ஆன்லைன்லேயே ரிசிப்ட் வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், ரிசிப்ட் வந்துடும். அது போக போலீஸுமே நம்ம வீட்டிலேருந்து விசாரிச்சிருவாங்க, நம்மளுக்கு அங்கே அலைய வேண்டியதெல்லாம் இல்லை, நம்மளுக்கு நடவடிக்கை அதெல்லாம் நடந்துடும் அப்படிங்கிறாங்க. முதல்ல 100க்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 100க்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண போலீஸ் வராங்க. என்னம்மா கால் பண்ணியிருந்தீங்களா என்னம்மா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சார் எங்கள் வீட்டில் வந்து தங்க நகையை போட்டு தான் எங்கள் வீட்டில் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. அந்த நகையோட கூட கொஞ்சம் என் மாமனாரும் என் வீட்டுக்காருக்கு பாட்டியும் வந்து நகை போட்டு இன்னைக்கு கட்டி கூப்பிட்டு வந்தாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து அந்த நகையை வந்து ஒரு வீம்புக்கு எங்கள் அத்தை பேசும்போது நான் நகையை கடத்தி கொடுத்துட்டேன். என் புருஷன் என்றைக்கு உழைச்சி போடுறாரோ அன்றைக்கி தான் நகையை போடுவோன்னு சொல்லி கொடுத்தேன். நான் கொடுக்கும்போது தங்க நகையாக இருந்துச்சு, இப்போ வந்து கவரிங்காக மாறி இருக்குது. இப்போ கேட்டால் எங்கள் அத்தை உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் இப்படி போட்டு வந்துருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்லேயும் நம்பிக்கையான கடையில் தான் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி எங்கள் மாமாவும் அத்தையும் ஒரு நம்பிக்கையான கடையில் தான் வாங்கியிருக்காங்க. இது எப்படி மாறிச்சு ஏது மாறிச்சுன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் வந்து இப்போ விசாரிக்கும் போது இது கவரிங்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனேம்மா நீங்கள் தீர விசாரிச்சிங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாங்கய்யா, இந்த மாதிரி எங்கள் பாட்டிக்கு வந்து 80வது பிறந்தநாள் கொண்டாடும் போது ஒரு நகை கடையில் போய் நாங்கள் வந்து விசாரித்தோம். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இது கவரிங்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் அடித்தாங்க. அதன் பின்பு அந்த ஓனர் எங்களுக்கு தெரிஞ்சவர் அப்படிங்கிறனால அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி எங்களை அனுப்பிவிட்டார். ஆனால் ஃபங்க்ஷன் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் உடனே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு கேட்குறாங்க போலீஸ் வந்து மீனாட்ட. இல்லை சார், நீங்கள் சொல்லுது 100% உண்மை, ஆனால் ஏன் நான் கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வந்து எங்கள் பாட்டி ஃபங்க்ஷனில் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தான் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். என் வீட்டுக்கார் வேறு முன்கோபக்காரர், ஏதாவது வீட்டில் எதுவும் பேசிடக்கூடாது வச்சிடக்கூடாதுன்னு சொல்லி தான் பக்குவமாக இது பண்ணுறேன். அதுபோக என் மேலே அவர் சத்தியம் வாங்குறதுனால தான் அவர் அமைதியாக வந்து வீட்டில் பேசிகிட்டு இருக்காரு. இல்லைன்னா எங்கள் வீட்டில் வந்து பயங்கரமாக பூகம்பம் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, சரி ரைட்டு, நீ சொல்லதெல்லாம் வந்து ஒரு பெட்டிஷனாக கொடுமா அப்படிங்கிறாங்க. உடனே பேப்பரில் எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுத்து கையெழுத்து போடுறாங்க. சரிம்மா, உங்கள் பெட்டிஷன் எடுத்துக்கிட்டோம், சரிங்களா, உங்கள் செல் நம்பர் இதில் எழுதிருக்கீங்க, அதுக்கு நாங்கள் எஃப்ஐஆர் நம்பர் என்னது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. உடனே அங்கேருந்தே போலீஸ் ஃபோன் அடிக்கிறாங்க. கைரேகை நிபுணர்கள் எல்லாத்துக்குமே ஃபோன் அடித்து வர சொல்கிறாங்க. வந்தவுடனே கைரேகையெல்லாம் வாங்குறாங்க. எல்லாருக்குமே கைரேகை வாங்குறாங்க. விஜயா திருன்னு முழிக்கிறாங்க. ரேகை வைக்கிறதுக்கு முன்னாடி மனோஜையும் பார்த்துக்கிறாங்க. நம்ம மாட்டிக்குவோமாடா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மனோஜும் திருன்னு முழிக்காரு. என்ன போதும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் மீனாட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, கவரிங் நகையில் உள்ள கைரேகையும் எடுப்போம், சரியா, யார் ரேகைலாம் அதில் பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தாப்பில் வந்து இவங்க பீரோவில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அவங்க கைரேகையும் எடுப்போம், வீட்டுள்ள கைரேகைலாம் வாங்கியிருக்கோம், சரிங்களா. அது போக வந்து அதில் வேறு ஏதாவது கைரேகை இருக்குது, யாராவது ஒரு தங்க நகையை எடுத்துகிட்டு கவரிங் நகையை 3வது மனுஷர் அதில் வச்சுருக்காங்கன்னு சொன்னால், அவங்க ரேகையும் இருந்துச்சுன்னா எங்ககிட்ட ஏற்கனவே சந்தேகப்படுற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் எந்த அக்யூஸ்ட்லாம் இருக்காங்களோ அவங்க ரேகையும் எங்கிட்ட இருக்கும், அதையும் செக் பண்ணி பார்க்கணும். அதுபோக அதில் நம்மளுக்கு விடை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாத்தையுமே என்னென்ன உண்டோ அதை ஆய்வு பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படிங்கிறாங்க. மீனா, உங்களுடைய அக்கௌண்ட் பாஸ்புக்னு நம்பரு, எந்தெந்த உங்கள் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு கணக்கு வழக்கு இருக்குது அதெல்லாம் வேணும், அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருடைய கணக்கு வழக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, சார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எடுத்து கொடுக்குறாரு. உடனே விஜயா கேட்குறாங்க, இதெல்லாம் எதுக்குங்க கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. கொடு அப்படிங்கிறாங்க. உடனே கொடுக்குறாங்க. உடனே உனக்கு சொல்கிறாங்க, சார் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ஃபர்னிச்சர் கடை பெரிய அளவில் வச்சுருக்கேன், நான் வந்து ஒரு ஃபாரினில் உள்ள ஒரு பொண்ணை கட்டியிருக்கேன், அவள் பெரிய கோடீஸ்வரி, நான் லட்சக்கணக்கில் வந்து வர செலவு பண்ணுவேன் சார், அதனால் என்னோடய பேங்க் பாஸ்புக் டீட்டெயில் யாரும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. சாருங்க பாருங்கள், அதை வச்சு நாங்கள் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. இப்போ வந்துட்டு இந்த தங்க நகை கவரிங் நகையாக மாறி இருக்குது, அதில் வரவு செலவில் வச்சு யாரும் பண்ணியிருக்காங்களா வச்சுருக்காங்களா, அது எப்படி வந்துச்சுன்னு விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு வேணும், முதல்ல உங்கள் பேங்க் பாஸ்புக் கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏய் படிப்பாளி கொடுத்து தொலையண்டா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் சொல்கிறார், மனோஜ் கொடு முதல்ல அப்படிங்கிறாங்க. பேங்க் பாஸ்புக்கை ரொம்பவே பயந்துட்டு கொடுக்குறாரு. இந்த சூழ்நிலையில் மீனாட்ட கேட்குறாங்க, ஏம்மா ஒன்றுமே இல்லை, நாங்கள் சட்டப்படி விசாரிக்கிறோம், உங்களுக்கு யார் மேலாம் டவுட் இருக்கோ அவங்க மேலே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எனக்கு 2 பேர் மேலே டவுட் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜும் விஜயாவும் முழிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி நினைக்காங்க, நம்மளே தேவையில்லாமல் இந்த முத்து சொல்லுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க, எனக்கு டவுட் இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. 2 பேர் சார், ஒரு ஜென்ஸு ஒரு லேடி அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவும் மனோஜும் திருதுன்னு முடிக்காங்க. பேரை சொல்லுமா அப்படிங்கிறாங்க. உடனே பேர் எழுதி கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு மனோஜ் விஜயானா யாருமா அப்படிங்கிறாங்க. என்ன இருக்காங்களா, இவங்க 2 பேர் மேலே தான் சார் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, சார் எனக்கு இவங்க 2 பேர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, ஏன்னா நகையை கலத்தி கொடுக்கும்போது தங்க நகையாக தான் இருந்துச்சு, எங்கள் அம்மாட்ட தான் கொடுத்தோம், சரிங்களா. அதுபோக வந்துட்டு எங்கள் அம்மா பீரோவில் தான் இருந்துச்சு, அவங்ககிட்ட நான் கடைசியாக வாங்கும்போது பார்க்கும்போது அது வந்து தங்க நகை மாதிரியே தெரியல, இருந்தாலும் கடையை கொண்டு போய் கேட்கும்போது அவங்க 100% உண்மையை சொல்லிட்டாங்க.
இப்படி இருக்குது. ஆனால் வந்து அந்த நகையை பற்றி பேசும்போது 2 பேரும் திருன்னு முழிக்காங்க. இது வரைக்கும் எங்கள் வீட்டில் பொருள் காணாமல் போயிருக்கு, ஏதாவது போயிருக்குன்னா மனோஜ் மட்டும் தான் அப்படி பண்ணுவான். சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் சார். ஆனால் அவன் மேலேயும் டவுட்டாக இருக்குது. 2 பேரையும் விசாரிங்க சார் அப்படிங்கிறாங்க. தம்பி முத்து, நாங்கள் பாருங்கள், நீங்கள் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ரிசிப்ட்டும் வந்துருச்சு, 100க்கும் கால் பண்ணி சொல்லிட்டீங்க, நாங்களும் சட்டப்படி மறுபடியும் அதை விசாரிச்சிட்டோம். ஏன்னா இனிமேல் போட்டு எங்களுடைய என்கொயரி தொடரும். சரிங்களா? யார் பேங்க்கில் பாஸ்புக்கில் யாரெல்லாம் வரவு செலவு பண்ணியிருக்கா, அது எப்படி வந்துச்சு போச்சுன்னு நாங்கள் விசாரிப்போம். அது போக வந்துட்டு அந்த ரேகை யார் ரேகைலாம் ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பெரும்பாலும் வந்து அந்த பீரோவில் இருக்க கைரேகையில் உங்கள் விஜயா இருக்க வாய்ப்புகள் அதிகம்னு அவங்க தான் பயன்படுத்துகிறாங்க. அது போக 3ஆம் மனுஷர் யார் கைரேகை பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அது போக குறிப்பாக இப்போ உங்ககிட்ட இருக்க கவரிங் நகையில் வந்து கண்டிப்பாக அந்த அக்யூஸ்டோட கைரேகை இருக்கும். மீனா அதை போட்டிருக்காங்கன்னா மீனாவோட கைரேகை இருக்கணும். அடுத்தாப்பில் வந்துட்டு அந்த இதை வாங்கி வச்ச விஜயா அவங்க கைரேகை இருக்கலாம். சரிங்களா? வேறு யார் கைரேகையில் ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு போலீஸ் வந்து நேராக சீதா வீட்டுக்கு போகிறாங்க. சீதா வீட்டில் போய் இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, தங்க நகை வந்து கவரிங் நகையாக இருக்குது, திடீர்னு காணலை, எங்கள் மாமியார் பீரோவில் இருந்துச்சு, இப்போ எடுத்து தரும்போதே கவரிங் நகையாக வந்திருக்காங்க வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, அதனால் அது சம்மந்தமாக விசாரிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஒன்று என்னங்க சார் சொல்கிறீங்க அப்படிங்கிற உண்மைதான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி போலீஸ் என்ன விசாரிக்க வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அம்மா ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இருந்து தான் வந்து போலி நகையை போட்டு கல்யாணம் முடிச்சு வச்சதாக அத்தை சொன்னாங்க. எனக்கு மனசு கேட்கலாமா, அது போக தங்க நகை என்ன தான் ஆச்சுன்னு தெரியணும்ல, நம்மளுக்கு யார் தான் எடுத்தாங்கன்னு தெரியணுங்களா, அதனால் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு வச்சுருக்கு, அதனால் போலீஸ் விசாரிக்க போகிறாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் ரேகை கொடுத்துட்றேங்கிறாங்க. மீனா அம்மா சீதா நம்ம சத்யா எல்லோரும் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அந்த ரேகையை வாங்கிட்டு போயிடுறாங்க. இங்கே மீனா இருக்க வீட்டில் அண்ணாமலை வீட்டில் பயங்கரமாக சண்டை வருது. இன்னும் விஜயா சொல்கிறாங்க, எங்க பாருங்கள் என் மேலே சந்தேகம்னு சொல்கிறான், என் மேலே சந்தேகம் வரதுக்கு அப்படின்னு இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இந்த அசிங்கம் தானே, போலீஸ் என்னை கூப்பிட்டு விசாரித்தா கடைசியில் வந்து போலீஸுக்கு நான் பயந்து சொல்லிட்டோம்னா நான் இன்னும் தானே சொல்லுவீங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவளுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கோ சொல்லியிருக்கான், போலீஸு விசாரிக்க போகிறாங்க, விசாரித்த பிறகு அதுக்குள்ளே நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா திருன்னு முடிக்கிறாங்க. முடிச்சோடனே நான் என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, தப்பு செய்யாதவங்க ஏன் பயப்படணும், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, அதனால் அமைதியார் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்கிங் போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் மீனாட்ட முத்து சொல்கிறாரு, மீனா நீ கரெக்டாக செஞ்ச, நான் இல்லைன்னா கோவப்பட்டு லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பேன், நீ சட்டப்படி நடவடிக்கை எடுத்து உனக்கு எப்படி மீனா எவ்வளோ தெரியுது அப்படிங்கிறாங்க. ஏங்க நானும் 12 வரைக்கும் படிச்சிருக்கோம்லாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா 12 வரைக்கும் படிச்சிருந்தா கூட இவ்வளோ விவரமாக நீ இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் 4 இடத்துக்கு பூ கொடுக்க போகிறேன், பெரிய பெரிய ஆஃபீஸர்கிட்டலாம் பூ கொடுக்குறேன், நிறைய படித்த பிள்ளைகளுக்கு பூ கொடுக்குறேன், அதெல்லாம் என்னென்னவோ செய்துன்னு நான் பார்க்க தானே செய்வேன், கண்ணார பார்ப்பேன், காதார கேட்க தானே செய்வேன், ஏன்னா சுருதி இருக்கிறாங்க அப்படி அவங்களும் நமக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ண தான் செய்வாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சுருதி வராங்க. போலீஸ் எதுவும் ஃபோன் அடித்தாங்களா மீனா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த கிரைம் நம்பர் மட்டும் கேஸ் நம்பர் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. கேஸ் நம்பர் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஹையர் ஆஃபீஸர்கிட்டையும் சொல்லிடுறேன், விரைந்து நடவடிக்கை எடுக்க சொல்லிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி சுருதி எனக்கு இந்த உதவி செய்யுங்க, இது எப்படி தானே தெரியணும்ல அப்படிங்கிறாங்க. அது உண்மை தான், ஏன்னா இந்த வீட்டில் தான் ஏனாயும் இருக்குது மீனா, நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம இப்படி வந்து நடவடிக்கை எடுத்தால் தானே நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் சுருதி அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா பார்த்துட்டே இருக்காங்க. அந்த மீனா விட்டால் கூட இந்த சுருதி விட மாட்டா போலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. உடனே விஜயா வராங்க. சுருதிமா அதெல்லாம் நீ வந்து உயர் அதிகாரிட்ட சொல்ல வேண்டாம், அவள் ஏதோ இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான்னு அவங்க வீட்டில் தான்ப்பா தப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால் வந்து நீ உயர் அதிகாரிட்ட சொல்லாதம்மா, உயர் அதிகாரிட்ட சொன்னால் அது ரொம்ப அசிங்கமாக போயிருமா அப்படிங்கிறாங்க. ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸருக்கு ஃபோன் அடிக்காங்க. ஆஃபீஸருக்கு ஃபோன் சார், இந்த மாதிரி நான் ஒரு வீட்டில் கல்யாணம் ஆகி வந்திருக்கேன், அந்த வீட்டில் வந்து நகையை வந்து காணலை சார், தங்க நகை வச்ச இடத்துல கவரிங் நகை இருக்குது, அதனால் அது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்க சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கேஸ் நம்பர் இது சார் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்டேஷனில் முறைப்படி விசாரிப்பாங்க, நானும் கூடுதலாக ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், அந்த ஸ்டேட்டஸ் கேட்டு சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. நேராக அந்த ஆஃபீஸர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், மீனா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அது சம்மந்தமாக விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்லது, அது நல்லபடியாக விசாரிச்சு சொல்லுங்கள். அது வந்து ஒரு பெரிய ஆஃபீஸரோட பொண்ணு, அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க சுருதின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு நீங்கள் வந்து ஆஃபீஸர் நீங்கள் சொல்லிடுங்கன்னு சொல்லி தான் சொல்கிறேன், நல்ல மாதிரி விசாரிச்சு எனக்கு ரிப்போர்ட் என்னன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க.
உடனே ஸ்ருதிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஏம்மாங்க பாருங்கள், அவங்க என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவோ அதை வந்து உங்களிடத்துல தகவல் தெரிவிப்பாங்க. நீங்கள் அதுக்கு தகவலை சொல்லுங்கள். சுத்தமாக உங்களுக்கு நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு நீங்கள் கால் பண்ணுமா, நான் செஞ்சு தந்துடுறேன் அப்படிங்கிறேன். சரி சார் சரி சார் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே மீனா மீனா அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. உடனே என்ன ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டேன், அவங்களும் வந்து சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனில் பேசிட்டாங்க. விசாரணை விரைவாக நடக்கும். கண்டிப்பாக நம்மளுக்கு யார் அக்யூஸ்டுங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. உங்கள் நகை உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ஆடி போகிறாங்க. நேராக ஓடி போகிறாங்க மனோஜ் ரூமுக்கு. மனோஜ் அங்கே குளிர் காய்ச்சலில் பயத்தில் குளிர் நாட்டு கிடக்காங்க. டேய் மனோஜ் என்னடா செய்த அப்படிங்கிறாங்க. எனக்கு குளிர் காய்ச்சல் அடிக்குமா அப்படிங்கிறாங்க. அவன் பொண்டாட்டி எங்கே அப்படிங்கிறாங்க. அவள் பார்லர் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டாமா அப்படிங்கிறாங்க. உங்கள் 2 பேரும் எப்படி வீணாக சொல்லுவாங்க வைப்பாங்கன்னு சொல்லி சண்டை போட்டால் எனக்கும் முத்துக்கும் ஆகாது, அவளுக்கும் ஆகாது, அதனால் வந்து வேண்டாதே சொல்லியிருக்கான்னு சொல்லி சமாளித்து அனுப்பிட்டோமா. ஆனால் வந்து ரோகிணி கூட என்ன சந்தேகப்படுறாமா அப்படிங்கிறாங்க. டேய் உண்மையில தான் பண்ணி தொலைச்சிருக்கமாடா, இப்போ எப்படிடா இதை இது பண்ணுறது. மீனா வேறு புசுக்குன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரடா, அந்த சுருதி வேறு ஹையர் ஆஃபீஸருக்கு சொல்லி நடவடிக்கைகளுக்கு சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. ஏம்மா பயத்தில் தான் எனக்கு காய்ச்சல் அடிச்சிட்ருக்கு, என்ன செய்ய தெரியல, என்ன முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டி போங்கம்மா அப்படிங்கிறாங்க. டேய் உன்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டி போகிறதோட என்ன ஜெயிலுக்கு கூட்டி போகிறாங்கன்னு பயமாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் வராதுமா, நம்ம தான் வந்து எல்லாம் இது பண்ணியிருக்கோம்ல, நகை கடையில் எந்த கடையில் வச்சுருக்கோம் அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. டேய் லூஸாட நீ, நம்ம பேங்க் வரவு செலவுலாம் வாங்கிட்டு போயிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மனோஜுக்கு ஞாபகம் வருது. ஆகா கம்பெனிக்காரங்களுக்கு நம்ம வந்து செக் தானே கொடுத்தோம், அதுவும் நம்ம அக்கௌண்ட்டில் அந்த 4 லட்ச ரூபா அந்த நகையை விற்று அந்த போட்டு தானே மாற்றி விட்டோம், மாட்டிக்கிடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திருதுன்னு முழிக்காங்க. ஏம்மா ஒன்று செய்வோம்மா, போலீஸில் வந்து லஞ்சத்தை ஏதாவது கொடுத்து வந்து இதை வந்து சரி பண்ணிடுவோம்மா அப்படிங்கிறாங்க. லூஸ் மாதிரி பேசாடா, பேசாமல் நம்ம வீட்லேயே நம்ம ஒத்துக்கூடண்டா, ஒத்துட்டு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் அவங்க சொல்லுவோண்டா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, முத்து வந்து சரியான கோபத்தில் இருப்பான் வைப்பான் அப்படிங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது மனோஜ், இப்போ வந்து நம்ம இது பண்ணி ஆகணும், சரியா, இல்லை அப்படின்னா நம்ம உள்ளே போயிடுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரித்து பேங்கில் அவங்களோட டீட்டெயிலெலாம் கேட்குறாங்க. கேட்கும்போது கொடுத்துட்றாங்க, யார் யார் என்ன வரவு செலவு பண்ணாலும் கொடுத்துட்றாங்க. இதில் பண்ணும்போது மனோஜோட வரவு செலவில் அவங்களுக்கு ஒரு டவுட் ஆகுது. இந்த மனோஜ் பையன் திடீர்னு பணம் வந்துருக்கு, இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவர் வந்து ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காரு, போயிருக்காரு அப்படிங்கும்போது மனோஜுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மனோஜ் உங்களை சம்மந்தமாக விசாரிக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன சார் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் 4 லட்ச ரூபா அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டில் கம்பெனிக்கு மாற்றி விட்ருக்கீங்க, அந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படி இப்படின்னு ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க. சார் இந்த மாதிரி நான் வந்து ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கேன், எனக்கு லட்சக்கணக்கில் வியாபாரம் ஆகும், அதனால் நான் அனுப்பியிருக்கேன் சார் அப்படி இப்படிங்கிறாங்க. அனுப்பியிருக்கேங்க ரைட்டு, அப்போ வந்துட்டு அந்த பணம் விற்றவங்க பில்லை கொடுங்க அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, பில்லு வந்து கொடுக்கல வைக்கல அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார், உங்கள் மேலே டவுட் இருக்குது, சரியா, உங்கள் டவுட்டில் வந்து உங்களே கூட நாங்கள் குற்றம் சுமத்த வேண்டியிருக்கோம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரி சார், நான் 2 நாளில் பில் ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிறாங்க. 2 நாள் உங்களுக்கு டைம், நீங்கள் அந்த பொருளை விற்றதுக்கு பில்லு வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே விஜயா டெக்ஸ்ட் சொல்கிறாங்க. மேடம் ஏம்மா நம்ம மாட்டிக்கும் போல், அவங்க என் வரவு செலவு கண்டுபிடிச்சிட்டாங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ என்னத்தையாவது பண்ணி தரண்டா ஆகணும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அப்போ கைரேகை நிபுணர்கிட்ட போய் போலீஸ் கேட்குறாங்க. சரி கைரேகைலாம் செக் பண்ணி பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. அவன் செக் பண்ணி பார்த்தோம், 2 இது ஒத்து போகுது அப்படிங்கிறாங்க. என்னது ஒத்து போகுது அப்படிங்கிறாங்க. இல்லை சார், அந்த கவரிங் நகையில் ஒரு ரேகை ஒத்து போகுது, அந்த மீனாவை தாண்டி ஒரு ரேகை அதில் இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. யாருன்னு ரேகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் ரேகை இருக்குது சார், விஜயா ரேகை இருக்குது, அது போக வந்துட்டு அந்த நகைக்கடைக்காரங்க யாராவது இன்னொரு ரேகையும் அதில் வருது அப்படிங்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அந்த மனோஜுக்கும் அந்த விஜயாவுக்கு இது சம்மந்தமாக தெரியும்னு நினைக்கிறேன். 2 நாளில் வந்து அவங்க வரவு அந்த 4 லட்ச ரூபா வந்து அவங்க மாற்றி விட்டதுக்கு அது ஒரு கணக்கை ஒப்படைக்கின்றிருக்காரு. 2 நாள் அதை ஒப்படைக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம டவுட் எல்லாமே அவர் மேலே தான். அவரை நம்ம வந்து ரிமாண்டுக்கு நம்ம இது பண்ணுவோம், அவரை கஸ்டடியில் எடுத்து நம்ம விசாரிச்சிருவோம் அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அதிகாரிகள் எல்லாம் சரி தான் சார், நம்ம சிந்திக்கிறது கரெக்டு தான், இந்த மாதிரி ரேகை ஒத்து போகும்போது நம்ம கண்டிப்பாக வந்து அவங்கள விசாரணைக்கு உட்படுத்தலாம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா சொல்கிறாங்க, பாரு மனோஜ், நம்ம தாமதிச்சா சரி வராது, நம்ம உள்ளே போயிடுவோம்டா, அந்த மீனாட்ட துவக்கம் முத்துட்ட துவக்கம் அது 2வது புறம், இந்த வீட்டில் நம்ம இருக்கோம் இல்லை, ஆனால் நம்ம ஜெயிலுக்கு போயிடக்கூடாதா, ஜெயிலுக்கு போனால் ரொம்ப அசிங்கம்டா, இந்த வயசான காலத்தில் என்னடா ஜெயிலில் இருக்க முடியாதா அப்படி இப்படிங்கிறாங்க. அம்மா என்னால் மட்டும் இருக்க முடியுமாம்மா, நான் இப்போ தான் வந்து தொழில் பண்ணிகிட்ருக்கேன், இந்த ஃபர்னிச்சர் கடை ஓனர் வந்து இப்படி திருட்டுத்தனம் பண்ணிட்டார், உள்ளே போயிட்டாருன்னா அசிங்கம்மா இப்படின்ட்டு இருக்காங்க. டேய் மனோஜ், என் நகையை பிடிட்டா, என் நகையை வச்சு எப்படியாவது விற்றுட்டாலும் அந்த மீனா நகையை வாங்கிட்டு வந்துடுறா, நல்லா இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் சரிம்மா, நான் அதே மாடல் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா நகையை கொண்டு விற்றுட்டு மீனாவுக்கு வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்தோன்னே அம்மா வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வாக்கிங் போயிட்டு வந்துடுறாங்க. எங்கள்
உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் ஒன்று பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, மீனா வாங்க எல்லோரும் வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வராங்க. ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க விஜயா. சொல்லு அப்படிங்கிறாங்க. அந்த நகை எப்படி மாறிச்சுங்கிறது விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. மனோஜோட தாங்க மாறிச்சு. மனோஜ் வந்து கடையில் வந்து ஒரு 4 லட்ச ரூபா யார்கிட்டயோ கொடுத்து ஏமாந்துட்டான். திடீர்னு வந்து என்கிட்ட அழும்போது என்னால் என்ன செய்யணுன்னே தெரியல. மீனா நகையை தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைக்கு சரியான கோபம் வந்து வெளுன்னு வெளுக்காங்க. ஏங்க விடுங்க அப்படிங்கிறாங்க விஜயா. ஏய், நீ என்ன நினச்சிட்டு இருக்க? இந்த வீட்டில் இவ்வளோ கதை ஓடிக்கிட்டு இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எவ்வளோ விசாரணையாக போயிட்டுருக்கு. அவ்வளோ பேர் கைரேகையில் வச்சுருக்கோம். என்னெல்லாமோ நடந்திருக்கு. அப்போ நீ சொல்லாமல் இப்போ சொல்லுத. நகையை கொடுத்தல, சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இந்த நகையை யாரை கேட்டு கொடுத்த? மீனா நகையை வந்து நீ யாரை கேட்டு கொடுப்ப சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற. டேய் மனோஜும் போடா அப்படிங்கிறாரு. அந்த ஆளை 4 பூசையை போட்டுதாரு. உடனே ரவி வந்து இப்போ ஒடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. அவனே முத்து சொல்கிறாரு, கொஞ்சம் நோண்டு வா, 4 பூசை அவனுக்கு கொடுக்கட்டும். 2 பேருமே சந்தேகம் இருக்குன்னு 100% நாங்கள் 2 பேருமே சொல்லுதோம். யாரும் நம்பலை. ஆனால் வந்து இப்போ அவங்களே ஒத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. மீனா நகையை நாங்கள் மீட்டு கொண்டு வந்துட்டாங்க, அதை பிடிங்க, மீனாட்ட கொடுங்க, தயவு செய்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் வாபஸே வாங்க மாட்டோம், ஜெயிலுக்கு போய்ட்டு வாங்க 2 பேரும் அப்படிங்கிறாரு நம்மளை. இதை கேட்ட 2 பேருமே ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க, மனோஜும் விஜயாவும். உடனே மனோஜ் வந்து காலில் விடுறாரு நம்மளை காலில். இப்போ நல்லா இருப்பீங்கப்பா, நான் இப்போ தான்மா பிஸ்னஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நீ வந்து நான் திருடன்னு தெரிஞ்சால் ரொம்ப சங்கடமாக போயிடும். ரோகிணி வேறு வந்து பார்லர் போயிருக்காப்பா, திடீர்னு வந்து அவளுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், என் கூட வாழவே மாட்டாப்பா அப்படிங்கிறாங்க. டேய், இதெல்லாம் தெரிஞ்சு நீ ரொம்ப ஒழுக்கமாக இருந்திருக்கணும். அந்த பிள்ளையோட அப்பாட்ட பணத்தை வாங்கி உனக்கு வந்து தொழில் பண்ண தந்திருக்கா. நீ எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும் உனக்கு சொந்தமாக தெரியுதாடா, சுத்தமாக தெரியலையடா அப்படி இப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், எனக்கு எத்தனை பூசணாலும் கொடுங்கப்பா. முத்து, நீ வேணால் என்ன வேணாலும் செய்யடா, தயவு செய்து கையெடுத்து கும்பிட்றேன்டா, அந்த கம்ப்ளைண்ட் மட்டும் வாபஸ் வாங்கடா ப்ளீஸ்டா, நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன்டா, ப்ளீஸ்டா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, மீனாட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. மீனா நல்லா இருப்போமா, உன் காலெலாம் விழுதுன்னு சொல்லி பொத்துன்னு விழுந்துடுறாரு. விழுந்தோடனே எல்லாருமே சிரிக்காங்க. டே என்னடா இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, உங்கள் காரியத்துக்கு நீங்கள் விழுறீங்க, என்னெல்லாம் பேசுனீங்க எங்கள் வீட்டை, இப்போ அதை எப்படி நீங்கள் மறுத்து பேசுவீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயா சொல்கிறாங்க, மீனா நல்லா இருப்போமா, நீ இந்த வீட்டுக்கு வந்த மருமகா, நீ தான் மூத்த மருமகா, ஏன்னா நீ தான் இந்த வீட்டுக்கு முக்கியமான ஆளுமா, நீ வந்து இப்படி பண்ண இப்படிமா, நல்லா இருப்போமா, வாபஸ் வாங்கம்மா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மீனாங்க பாரு, இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறதுக்கு உங்கள் மாமியார் என்னெல்லாமே பேசுவா சரியா. உனக்கு வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும்னு தோணுச்சுன்னா அங்கே இல்லைன்னா தேவையில்லை. உங்கள் அப்பாவை உங்கள் அம்மாவை வந்து எவ்வளோ தரக்குறைவாக பேசுனான்னு உனக்கு தெரியும் சரியா. அதனால் வேங்க விருப்பம் இல்லைன்னா விட்டுரு, அவங்க ஜெயிலுக்கு போய்ட்டு வரட்டும். போலீஸ்ட்டு தான் அவன் சந்தேகத்தை சொல்லியிருப்பியா, எப்படியும் 2-3 நாளில் அவங்க போலீஸ் இவங்களை ரிமாண்ட் பண்ணது உறுதி தானே, விடு அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏங்க இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, மீனா முடிவு சொல்லிட்டேம்மா, மீனா நல்லா இருப்போம்மா, நீ ஒரு நல்ல முடிவை சொல்லுமா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, மீனாங்க பாரு, எனக்கு இவங்களாம் கடுப்பாக தான் இருக்குது, போலீஸ் உள்ளே போய்ட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அவங்க தான் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க, நம்மளுக்கு தேவை வந்து இந்த நகை வந்து எப்படி போச்சு எது போச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறாங்க. அந்த நகையை நான் கழுத்தில் போட போகிறதும் இல்லை, அதுபோக வந்து என்றைக்கு நீங்கள் சொந்தமாக சம்பாதிக்கிங்களோ அன்றைக்கி தான் போட போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன்டா இவ்வளோ பாடுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. டேய், நீ படுத்துறியா நான் படுத்துகிறேன்னா, வீட்டில் உள்ள நகையை எடுத்துகிட்டு போய் நீ விற்ப, அதை விற்றுட்டு வந்து அவ்வளோ நேரம் பேசுவேன், அவ்வளோ திமிருத்தனம் பண்ணுவேன். நான் வந்து தெரிஞ்ச உடனே பூசை கொடுத்துருப்பேன், ஆனால் மீனா வந்து அவன் மேலே வந்து சத்தியம் வாங்கிட்டா, அதனால தான் 2 நாளாக பொறுத்துக்கிட்டு இருந்தேன், இல்லைனா நீ 2 நாளைக்கு முன்னாடியே தும்சமாயிருப்ப, நீ இந்த மண்ணில் கூட இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியல, எனக்கு இருந்த கோபத்துக்கு அப்படிங்கிறாங்க. மனோஜ் திருதுன்னு முடிக்காங்க. இவோ சத்தியவங்களாம் நம்ம இவ்வளோ திருப்பம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நல்லா இருப்போம்மா, அவன் காலில் விழுந்து அப்படி கூட உனக்கு இறக்கம் இல்லையாம்மா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ரொம்ப அசிங்கப்பட்டான் இந்த ஆட்டோக்காரன், அதனால் வந்து நீ ஒன்று செய் மீனா, கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிடு அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளையும் சொல்கிறாங்க, சரிம்மா அப்படிங்கிறாங்க. அண்ணி நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, உள் வீட்டில் எப்படி பண்ணோம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் பண்ணிடுங்க, நீ எங்களுக்காக பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி ரவி அப்படிங்கிறாங்க. எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போனோடனே போலீஸ்கிட்ட போய் மீனா சார் அப்படிங்கிறாங்க, ஏம்மா நாங்கள் அக்யூஸ்ட்டு நெருங்கிட்டோம் சரியா, அக்யூஸ்ட் வேறு எங்கேயும் இல்லை, உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. அந்த அக்யூஸ்ட் பேர் வந்து மனோஜ், இன்னொரு அக்யூஸ்ட் பேர் வந்து விஜயா, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் தப்பு செஞ்சுருக்காங்க. நாங்கள் எல்லா ஆதாரத்தையும் திரட்டிட்டோம் சரிங்களா. எதுக்கு நான் இன்னும் வீட்டுக்கு வராமல் இருக்கேன்னா, வேற ஒரு கேஸ் ஓடிட்டுருக்கு, கவனி நகையை கொடுத்து வந்து பணம் வாங்கிட்டு போனாங்களா யாரோ, அது யாருன்னு தெரியல, விசாரிச்சுட்டு இருக்காங்க. அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லையா, ஆனால் வந்து அக்யூஸ்ட்டை சொல்லும் போது உங்கள் மாமியார் வயசுலேயும்
உங்கள் மச்சான் வயசுலேயும் ஒரு ஆளை சொல்கிறாங்க. எனக்கு ஒருவேளை இவங்க செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப டவுட்டாக இருக்குது. அதனால் அது என்னென்னு விசாரிச்சுக்கிட்டு இவங்களை சேர்ந்தாப்புல ரிமாண்ட் பண்ணி விட்றலாம், 2 கேஸ்லையும் போட்டு எஃப்ஐஆர் உள்ளே உடச்சி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அப்படியாங்க, அப்படிலாம் பண்ணிடாதீங்க. எங்கள் மாமியார் பண்ண தப்பை என்கிட்ட ஒத்துக்கிட்டாங்க, சாரி கேட்டாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற. ஆமாம், சாரி கேட்டாங்க, இன்னும் வந்து அவங்க செய்ய மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் நினச்சா கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, நினச்சா வேண்டாம்னு சொல்லுவீங்க. நாங்கள் வந்து அரசு தரப்புலேருந்து எங்கள் நேரத்தை வீணாக்கி அதை விசாரிக்கணும் வைக்கணும். இப்போ திடீர்னு வந்து வேண்டாம் சார், எங்கள் மாமியார் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் அவங்க அழும்போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி பண்ணதா இருந்தால் நாளைக்கு வேறு ஏதாவது இடத்துல வந்து அவங்க தில்லாலங்கடி வேலையை காட்ட நாங்கள் என்னம்மா செய்ய முடியும்? அவங்க சில்லாட்ட வேலையை வந்து நான் வந்து தடுத்தாகணுமா, அதனால் வந்து அவங்களுக்கு விசாரணைக்கு வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்குங்க சார், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க சார் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, சட்டப்படி அவங்க ஸ்டேஷனுக்கு வந்தால் தான் முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்கள வந்து கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து ஸ்டேஷனுக்குள்ளே வர்றாரு. என்ன மீனா அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவையும் மனோஜையும் கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. டேய் மீனா போனோன்னே அப்படிங்கிறாங்க. அம்மா வரணுமா அப்படிங்கிறாங்க. அதனால் போகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க, 100% கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மீனா வந்து இந்த தகுந்த டயத்தில் வந்து சொல்லலை அப்படின்னு சொன்னால் நான் உங்களை ரிமாண்ட் பண்ணி விட்ருப்போம். இப்போ உங்களுக்கு வாபஸ் அவங்க வாங்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்களும் எழுதி கொடுக்கணும். அதுபோக இந்த மாதிரி செயல்கள் நாங்கள் ஈடுபட மாட்டோம். இதுபோல் வேறு எங்கேயாவது செயல் நடந்திருந்தோம், அதில் எங்கள் மேலே சந்தேகம் இருந்தால் விசாரணைக்கு ஆஜராகும் அப்படின்னு சொல்லி 2 பேர் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. மனோ சொல்கிறாங்க, சார் நான் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னுமே. பெரிய அளவில் நீங்கள் என்ன சார் என்னெல்லாம் வாங்கணும் வைக்கணுன்ட்டு இருக்கீங்க அப்படிங்கிற. ஏய், திருட்டு வேலை பற்றி நீயா பேசிகிட்டு இருக்க, போலீஸ் வாசையில் ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா வாங்கி கட்டிப்பேன், ஒழுங்கு மரியாதை எழுதி கொடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. சார் நான் எத்தனை டிகிரி படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. எத்தனை டிகிரி படித்தாலும் நீ முட்டா போய் திருட்டு போய் தான், சரியா, ஒழுங்கு எழுதி கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்க. எழுதி கொடுக்குறாங்க. உடனே ரைட்டர் சொல்லுவார், இவனை சும்மா விடக்கூடாது, அவங்களையும் அம்மாவும் ஃபோட்டோ கொடுத்து இந்த நம்ம குற்றப்பதிவேட்டில் வச்சுருங்க, ஸ்டேஷனில் வரவங்க பூரா பார்க்கட்டும் யார் அக்யூஸ்டுன்னு சொல்லிட்டு. அதுபோக வேறு எங்கேயாவது சந்தேகம்னா வந்து இவங்களை விசாரிச்சுப்பாங்களா அப்படிங்கிறாங்க. நானே நாளைக்கு இந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு வேலைக்கு மாற்றி போயிட்டுனா கூட வார அதிகாரி கூட இவங்க எதுவும் தப்பு பண்ணுறாங்க, இவங்களோட டவுட் இருக்குன்னு விசாரிச்சுக்குவாங்களா, இவங்க ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்லாம் வாங்கி வை அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜோட ஐடி ப்ரூஃபும் விஜயாவோட ஐடி ப்ரூஃபும் வாங்கி வைக்காங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு பயங்கர கிடப்பாக இருக்குது. இந்த மீனா ஒன்றும் தெரியாதவா, இந்த பூக்காரி இவா வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களெல்லாம் போல சிங்கப்படுத்திட்டாளே, இவங்கெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. உடனே விஜயாவை வந்து ஃபோட்டோ பிடிக்கிறாங்க, மனோஜை ஃபோட்டோ பிடிக்கிறாங்க. ஃபோட்டோ பிடிச்சி குற்றப்பதிவேட்டில் வைக்கிறாங்க. அவங்க முன்னாடியே ஃபோட்டோவை கழுவி நேராக ஸ்டேஷனில் அந்த சுவரில் வைக்கலாம். அந்த ஃபோட்டோவும் இருக்குது. இதை பார்த்த மனோஜ் அப்படியே அழுதாரு. நான் பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகிறது, இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வரலான்னு பார்த்தா இன்றைக்கி வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. டே முட்டாப்பையில் உன்னால் தான் இங்கே வந்து நிற்கேன் அப்படிங்கிறாங்க. அம்மா நம்ம தான் நகையெல்லாம் வாங்கி கொடுத்தோம், மறுபடியும் அம்மா இவங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீ என்னடா படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், இந்த மாதிரி பெரியசாக பேசுவேன், உன் வாயை மூடிட்டு நீ அமைதியாக இருந்தாலும் இந்த பிரச்சனையே கிடையாடா. அவங்க வாபஸ் ஆகும்போது நீ அமைதியாக இருந்ததுன்னா வீட்டுக்கு போன்ருப்பாங்க. இப்போ என்னன்னா நான் பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படி இப்படின்னா கடைசியில் பாரு, இப்போ நம்ம பதிவேட்டில் நம்ம பேரை ஏற்றிட்டாங்க. அங்கே என்னன்னா நம்ம பேரை வந்து அங்கே எழுதி வச்சுருக்காங்க, நம்ம வந்து இப்படி தப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு நாளைக்கு யாராவது பார்த்தா அசிங்கம் தானே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வேறு வழியே இல்லாமல் மனோ சொல்கிறாங்க, இங்கேருந்து கிளம்பிடலாமா அப்படிங்கிறாங்க. உடனே 2 பேர் வெளியே போகிறாங்க. உடனே முத்து மீனாவும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணதுனால தான் விட்டேன், இதே அடுத்தாலாம் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. உடனே அங்கே போய் விஜயா சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் தான் செஞ்சேன்னு தெரிஞ்ச பிறகு இந்த மீனா வந்து இப்படி செஞ்சுருக்கா பார்த்தீங்களா அப்படி இப்படிங்கிறாங்க. நீங்கள் முதல்ல சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. எங்கள் மேலே சந்தேகம் இருக்குன்னு அவள் சொல்லுதா இல்லை, அப்போவுமே நாங்கள் செஞ்சுருக்கோம்னு அவளுக்கு தெரிய தானே செய்யுது, அப்போ வந்து எங்களை வந்து வேணுக்குனே தானே மாட்டி விட்டுருக்கா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, திருட்டுத்தனம் பண்ணால் வந்து கொஞ்சுவாங்களா, அவங்க அதை போய் உங்களுக்கு வாபஸ் வாங்கிட்டு விட்டுருக்கான், இல்லை அப்படின்னா அவங்கள உள்ள அனுப்பியிருப்பா. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல சார், வந்து என்னை வந்து நெருக்கடி பண்ணி தான் அவங்க வந்து வாபஸ் வாங்க வச்சாங்கன்னு அவன் சேஷனை சொன்னான்னு வைங்க, நீங்கள் என்னைக்குனாலும் உள்ளே தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வச்சு ஆஹா, இந்த மீனாட்டை பார்த்து தான் நடந்துக்கணும் போலையே, நம்ம ஏதாவது பண்ண போனால் என்னை நெருக்கடி பண்ணி தான் வாபஸ் வாங்க வச்சாங்க, அதனால் என் புகார் மீது இப்போதைக்கு தற்போது நடவடிக்கை வேணும்னு சொன்னால் நம்ம மாட்டிவிடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், ஆமாம் கொஞ்ச நாளைக்கு மீனா மனசு நோக்காத மாதிரி நடந்துக்காமா, மீனா ஏதாவது ஒரு இது பண்ணிட்டாலும் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக ரிமாண்ட் பண்ணி விட்ருவோமா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்க. ஆமாம் இதான் உள்ளது, அப்பா சொன்னது தான் உள்ளது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஆடி போய் ஷாக்காக இருக்கிறாங்க. அந்த மீனா வந்து இந்த சாதாரண நகைக்கு இப்படிலாம் பண்ணி விட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. இன்னும் மீனாட்டை வந்து நம்ம வச்சுக்கவே கூடாது, எதுவும் வேணா கூட நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்கணும் அப்படி இப்படின்ட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலை மீனா வராங்க, மாமா சாப்பிட்றீங்களா, மற்றவங்களுக்கு எதுவும் வேணுமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ எனக்கு தேவையானலாம் தந்துட்டோமா, ஒன்றும் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க. வீட்டில் அடங்காத ஊரில் தான் அடங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. விஜயாவை கரெக்டாக வந்து இந்த மீனா வந்து ஊரில் அடக்கிட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, எப்பா அம்மா எவ்வளோ வாய் பேசுவாங்க, அந்த வீணா போன மனோஜ் என்னெல்லாம் பேசுவான், பார்த்தீங்களா மூச்சும் இல்லை பேச்சும் இல்லை, இவ்வளோ பண்ணிவிட்டு இவ்வளோ திறனே இந்த வீட்டில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க பார்த்தீங்களாப்பா,
தவறு பண்ணிட்டாங்க, பண்ணிட்டோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டு போகிறத விட்டுட்டு, இவங்க வந்துட்டு அடுத்தவங்கள குறை சொல்கிறது. மீனா அம்மா வந்து எவ்வளோ நல்லவங்க, அவங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அவங்கள குறை சொல்கிறது, வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, பண்ணிகிட்ருக்காங்க. நடந்த விஷயத்த மீனா வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நகைக்கு நகை திரும்பி தந்துட்டாங்க, வாங்கி தந்துட்டாங்க மனோஜும் எங்கள் அத்தையும். ஆனால் அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இப்போ ஸ்டேஷனில் இந்த கம்ப்ளைண்ட்டும் வாபஸ் வாங்கிட்டோம்மா அப்படிங்கிறாங்க. நல்ல வேலை செஞ்சுடி, ஒரே வீட்டில் இருந்துட்டு ஒரு திருமணம் வருது கம்ப்ளைண்ட்லாம் நல்லா இருக்கா இல்லடி அப்படிங்கிறாங்க. அம்மா அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லைம்மா, ஒத்துக்கிடாமல் நம்ம வீட்டையே குறை சொல்லும் போது தான் எனக்கு கோவம் வந்துருச்சு, இப்படி செஞ்சிட்டோம்மா அப்படிங்கிறாங்க. சரி விடுடி அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்த வந்து சீதாட்ட சொல்கிறாங்க, மாமா என் நகை கிடச்சிட்டான், நகை எடுத்தது எங்கள் மாமியாரும் மனோஜும் தானா, இதை போலீஸும் கண்டுபிடிச்சிட்டாங்களா, மாப்பிள்ளையும் மீனாவும் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. சரிதான், அந்த அத்தை வந்து இப்படி பண்ணதுக்கு அந்த அத்தை உள்ளே போய்ட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லை ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வாபஸ் வாங்கிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அக்கா இப்படி செஞ்சா, அந்த அத்தையை உள்ளே போய் அனுப்பினா தானே அறிவு வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுறது சரிதாண்டி, ஒரே வீட்டில் இருந்துட்டு எப்படி பண்ண முடியும், அதனால் வாபஸ் வாங்கிட்டா அண்ணாமலை அவ்வளோ மனசு கஷ்டப்படுவார் அப்படிங்கிறாங்க. மாமா சந்தோஷம் தான் படுவார், அந்த வீட்டம்மா வாழ அவர் திரும்பத்தை தானே நினச்சிருப்பார், அதனால் வந்து சந்தோஷம் தான் படுவார் அப்படிங்கிறாங்க. விட்ரி அப்படின்ட்டு இருக்காங்க. இதை வந்து சத்தியாவும் கேட்டுருந்தாரு. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாடா, அக்காவோட நகை கிடச்சிருச்சான், அது போக எடுத்தது உங்கள் மாமியாரும் அவங்க மச்சான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. யார் மனோஜா அப்படிங்கிற ஆமாம் அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்புறாரு. எங்கடா வெளிலத்துக்கு போகிற அப்படின்னு ஒன்று பக்கம் தான் அப்படிங்கிறாங்க. நேராக ரவி வீட்டுக்கு போகிறாரு. சக்தி போயிட்டு இந்த மாதிரி காலிம்புல் அமுக்குறாரு. உடனே கதவை திறக்கிறாங்க விஜயா கதவை திறந்து, நீ எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. மாமா அப்படிங்கிறாங்க. நம்மளே என்னப்பா அப்படிங்கிறாங்க. மாமா புத்து மாமா இல்லையா அப்படிங்கிறாங்க. வண்டிக்கு போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. அக்கா எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அக்கா வெளியே போயிருக்கா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இவ்வளோ நராயம் பேசிகிட்டு இருக்கீங்க. நான் வந்து ஆசையில் வந்து ஒரே ஒரு பைக் உங்கள் வீட்டில் இட்டு போனேன், என்னை திருடன் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொன்னீங்க, உங்கள் பையன் கூட சொன்னாங்க. உங்கள் பையன் செய்கிறது அது என்னது, நீங்கள் பண்ணுறது என்னது, நீங்கள் பண்ணுறது திருட்டு தானே. இனிமேல் யாரையும் திருடங்கன்னு பேசாதீங்க, திருட்டுத்தனம் பண்ணுறவங்க வெளியில் இல்லை, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கீங்க சரிங்களா அப்படிங்கிறாங்க. ஏய் உனக்குலாம் என்னடா வாய் அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. உங்களுக்கு என்னம்மா வாய், எங்கள் அக்கா வாபஸ் ஆகணும், நீங்கள் உள்ளே தானே போயிருப்பீங்க. நான் அன்றைக்கி அந்த நிமிஷத்தில் வந்து நான் பைக்கு ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு போனேன்னு சொல்லி நீ சொல்லி காட்டிகிட்டு இருந்தீங்க. இனிமேல் நீங்கள் சொல்ல முடியாதுல்ல, நீங்களும் திருடி தான், உங்கள் பையன் மனோஜும் திருடன் தான். அப்படி என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இது பண்ணுவோம். திருட்டு போயில கையிடுற முதல்ல அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஒரு மாதிரி எங்கள் அக்காட்ட இப்போ சொன்னால் கூட நீ ரிமாண்டு தான் அப்படிங்கிறாங்க. ஆஹா இவனே அக்காட்ட சொல்லிடுவான் போலே அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நான் ஒன்றை பேசுனது தப்பு தான்டா விடுறா அப்படிங்கிறாங்க. இந்த மரியாதை இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒன்று அண்ணாமலை சிரிக்கிறாங்க. சத்வி நீ பண்ணது கரெக்டு தான், ரொம்ப ஓவராக ஆகமன்னா அப்படி தானே அப்படின்ட்டு இருக்கும்போது ரோகிணி வந்துடுறாங்க. என்னம்மா இங்கே வந்து இந்த சத்யா அப்படி பேசிகிட்டு இருக்கான், என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. உடனே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க விஜயா. இல்லை என்ன நடக்கு என்னமோ நடக்கு அப்படிங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. வா நம்ம ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. இல்லை மனோஜ் நம்ம வீட்டில் வந்து சவுண்ட் விட்டுட்ருக்காங்க சத்யா, என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாட்ட சொல்லிட்டு போகிறாரு சத்யா, இந்த மாதிரி யாரையுமே குறைச்சி பேசாதீங்க, பொருளாதாரத்தில் ஒரு ஆள் கீழே கிடக்காங்கன்னா அவங்க ரொம்ப மலிவான ஆளுக்கு கிடையாது, அவங்கள்ட்ட இல்லாமல் தான் காரணமாக தவிர்த்து அவங்க வந்து நேர்மையாக தான் இருப்பாங்க, யாரையும் சொல்லாதீங்க. எங்கள் வீட்டில் என்ன வச்சு எங்கள் வீட்டை இடப்படாதுங்க, நான் தவறான வழிக்கு போயிட்டேன், அசிங்கப்பட்டுட்டேன், இவன் சரியாயிட்டேன். ஆனால் வந்து எங்கள் அக்காவோ என் தங்கச்சியோ எங்கள் அக்கா 2 பேரோ எங்கள் அம்மாவோ என் குடும்பமோ வந்து எந்த வகையில் வந்து குறைஞ்சவங்க கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தீங்களாங்க இந்த வீடு தேடி வந்து இப்படி சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா போன ஒரு அண்ணாமலை சொல்கிறாங்க, அவன் சொல்கிறது என்ன தப்பு இருக்குது, நீங்கள் பண்ணது தான் சொல்கிறான். அவங்க அக்கா நகையே நீங்கள் அவங்க வீட்டிலேருந்து போட்ட நகையே கவரிங்கன்னு சொல்லுவீங்க, அது போக வந்து அவங்கள நீங்கள் குறைச்சி பேசிட்டு உங்களை அவங்க குறைச்சி பேசினா தப்புன்னு அப்படிங்கிறாங்க. அவன் வயசுக்கு பேசலாமா அப்படிங்கிறாங்க. விஜயா உன் வயசுக்கு மட்டும் நீ சின்னவங்களை குறைச்சி பேசலாமா, அது மட்டும் நியாயமா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு கொஞ்சம் நஞ்ச கோபம் இல்லை மீனாவில். மீனா கம்ப்ளைண்ட் பண்ணி அசிங்கம் பண்ணி அவன் தம்பியை அனுப்பி நீ அசிங்கப்படுத்தி இதெல்லாம் வந்து நீ இப்படி பண்ணிவிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதில் இருக்காங்க. விஜயா இனிமையாவது ஒழுங்காயிரு, ஒன்று திருந்து, இல்லை நீ திருத்தப்படுவா பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே இவரெலாம் இப்படி பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்காங்க. இங்கே மனோஜ் அப்படி ரொம்ப சோகமாக அம்மா ரூம் போகிறாங்க. அம்மா ரோஹினி என்கிட்ட பேசவே மாட்டேக்கா, சக்திலாம் வந்து நம்ம வீட்டில் வந்து இப்படி பேசிட்டு போகிறான், நீலாம் என்ன மனுஷன் அப்படி இப்படின்னு கேட்க அப்படிங்கிறாங்க. உடனே கதவை சாத்திட்டு மனோஜை வெளுன்னு வழுக்காங்க. டேய் உன்னால் தாண்டா நான் இன்றைக்கி இவ்வளோ அசிங்கப்பட்டு இவ்வளோ வேதனைப்பட்டு இருக்கேன். அந்த மீனா என்னை கவனமாக நினைக்கா, இந்த பூக்காரி இந்த டிரைவர் போய் முத்து ஒரு மாதிரி நினைக்க, அவன் மச்சினை வந்து என்னையை பேசிட்டு போகிறான், இதுக்கெல்லாம் நான் வந்து ஆள் என்னடா, நான் ராஜா வாழ்க்கை வாழ்ந்தேனடா, என் வீட்டுக்காரர் என்னை வந்து ஒரு வாரத்தை பேச மாட்டாரடா, அவர் ரயில்வேல வேலை பார்க்கும்போது சரி தான், இப்போ ரிட்டர்ன் ஆனப்போதும் சரி தான், நான் வச்சே தான் வரிசையாக இருந்துச்சு இந்த வீட்டில். என்ன என் பேர் உள்ள இடத்த அவர் பணத்தை போட்டு கட்டி என் வீட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான், அப்போ கூட என் வீட்டுக்காரர் மூச்சு காட்ட மாட்டாரடா. ஆனால் நீ என்னை வந்து அம்மான்னு கூப்பிட்டு நீ செல்லஞ்சமாக வளர்த்ததுக்கு நீ அசிங்கப்படுத்தி நாரடிச்சிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மான்னு கத்துறாங்க.
உடனே ரோஹிணி வராங்க. என்னம்மா என்ன சவுண்டு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை அவர் சவுண்டு கேட்டுச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல ரூமுக்கு போடா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லம்மா நீ ரூமுக்கு போ அப்படிங்கிறாங்க. ரூமுக்கு போகிறாங்க. உடனே மனோஜ் கேட்குறாங்க, அம்மா மகவும் சரியில்லையே ஓ மகவும் சரியில்லை, என்ன தான் அந்த வீட்டில் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல ரோஹிணி அப்படிங்கிறாங்க. இல்லை என்னமோ நடக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல ரோஹிணி அப்படிங்கிறாங்க. சரி அந்த மீனா நகை வந்து கிடச்சிருச்சா வச்சிருச்சா அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடச்சிருச்சான், அது ஏதோ மாறி இருக்கும் போல், கடைக்காரங்க தான் அதை மாற்றி வச்சு கொடுத்தாங்களாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா நான் மீனாட்ட கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. நீ மீனாட்ட மட்டும் பேசாத, வெளியே போயிருக்கா, மீனோட செயல்பாடு சரியில்லை, நம்ம 2 பேரையும் ரொம்ப குறை சொல்லிட்டு இருக்கா. பார்த்தோம்ல போலீஸ் விசாரிக்கும் போது என்னையும் அம்மாவும் வந்து சந்தேகத்தில் சொல்லுதா, நீ வேற என்ன ஏசுன, ஆனால் வந்து நாங்கள் 2 பேரும் தப்பு செய்யலைன்னு சொல்லிட்டாங்க விடு அப்படிங்கிறாங்க. தப்பு செய்யலைன்னு சொல்லிட்டாங்களா, இப்போ பாருங்கள் மீனா வரட்டும் என்ன பாடுபடுதான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை ரோஹிணி அதெல்லாம் கேட்காதா வைக்காதா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை நான் கேட்பேன், கேட்டே தீருங்க அப்படிங்கிறாங்க. மீனாவும் முத்து கிளப்பிட்டு வந்துடுறாங்க. உடனே ரோஹிணி கூப்பிட்றாங்க மீனா அங்கே வாங்க அப்படின்னாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. என் புருஷனும் எங்கள் அத்தையும் வந்து திருடாத போது எப்படி நீங்கள் அந்த நகையை மாற்றிட்டாங்க வச்சுட்டாங்க திருடிட்டாங்கன்னு சொல்லுவீங்க, உங்கள் மேலே நான் மான நஷ்ட வழக்கு போடுவேன் வைப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு சிரிக்கிறாரு. சரி போடு அதுலேயுமே நீ தான் இழப்பீட்டு தர வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே நான் எதுக்கு இழப்பீட்டு தரணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, அண்ணி அதை பண்ணது வந்து மனோஜ் தான் சொல்லி ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிட்டாங்க. அவங்களும் வந்து அம்மா நகையை விற்று அன்றைக்கி நகையை வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணி ரொம்பவே ஷாக் ஆகி ரொம்ப பார்த்து போயிடுறாங்க. டேய் மனோஜ் நீயா நம்பி கேட்டு நம்பாருன்னு சொல்லிட்டு அவங்க வெளுவெளுன்னு நடக்காங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், இப்போ தான் அம்மா வந்து நடக்க காரணம் நீ தான் சொல்லிட்டு நீ இது பண்ணாங்க, நீ நோட்டி பண்ணுதே அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் நீ படித்து முட்டாள் தான், முட்டாப்பையில் போய் நான் கட்டிருக்கேன் பறிச்சி முட்டாப்பையில் உங்களோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, இனிமேல் ஒரு நிமிஷம் அவங்களோட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்க தூக்கிட்டு கிளம்புதாங்க. உடனே போகாத ரோஹிணி அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை பார்த்து எப்போ போகாதுன்னு சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. டேய் நீ நடந்துக்கிற நிகழ்வு அப்படியா இருக்குது, நானாக சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே ஓடி போய் ஏம்மா தயவுசெய்து ரோஹிணி நிப்பாட்டுங்கம்மா அப்படிங்கிறாங்க. நான் எங்கிட்ட நிப்பாட்டணும், நீ உனக்கு எப்படி வாழனே தெரியல அப்படிங்கிற. ஏம்மா பெரிய கோடீஸ்வரிம்மா, அந்த கோடீஸ்வரி வந்து நான் விட்டோம்னே வாழ்க்கையே போயிருமா, இந்த பர்னிச்சர் கடையை வச்சு நான் முன்னேற முடியும்னு எனக்கு தோணலை, நான் இன்னும் பெரிய ஆளாக வரணும்னா அப்பா வெளியே வந்தப்பறம் எனக்கு பணம் தான் முடியும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. டேய் இங்கே பாரு, இன்றைக்கி வீடு இருக்கிற நிலைமையில் நான் போயெல்லாம் வந்து நில்லுன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப அசிங்கம், அதனால் நீ சொல்லி கேட்டாலாம் வர சொல்லு, இல்லைன்னா என்ன செய்ய அப்படிங்கிறாங்க. ரோஹிணி ரொம்ப கடுப்பாகி ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக வித்தியா வீட்டுக்கு போயிடுறாங்க. ரோஹிணிக்கு மனோஜ் ஃபோன் அடித்து பார்க்குறாரு. சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏம்மா எங்கேயோ போயிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அழகுறாரு. ஏம்மா நீ வந்து முத்தை வர சொல்லி எங்கேயாவது போய்ட்டு வர சொல்லுமா அப்படி இன்னைக்கு என் கூட வர சொல்லுமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, உன் பொண்டாட்டி எங்கே போனாலும் சரி தான், ஏது போனாலும் சரி தான், நீ போய் எங்கே போய் பார்க்கணுமோ பாரு சரியா, உள் வீட்டுக்குள்ளே அது என் பொண்டாட்டி நகையை எடுத்துகிட்டு போய் நீ விற்றுட்டு என் மாமியார் வீட்டின்னு குறை சொல்லுவோம், இப்போ உன் பொண்டாட்டி கத்திட்டு போவோம், நான் அதை தேடி அலையணுமா, அதுக்கு நாள் கிடையாது அப்படிங்கிறாரு முத்து மனோஜ்கிட்ட. உடனே மனோஜ் வந்து எப்பா நல்லா இருப்பீங்கப்பா, முத்தை வர சொல்லுங்கப்பா, இல்லை நீங்களாவது வாங்கப்பா நம்ம தேடி பார்ப்போமா ரோஹிணி எங்கே போனான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. டேய் நீ பண்ணது தப்பெல்லாம் அதிக தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த பிள்ளை எப்படி அவங்களோட வாடுவா, அவங்க அப்பாட்ட பணம் வாங்கி தந்திருக்கா, அந்த பணத்தை கூட நீ வச்சு ஒழுங்காக தொழில் பண்ணி ஒழுங்காக இது பண்ணலை, வீட்டில் திருட்டுத்தனம் பண்ணுறது, கண்டாக்க வேலைலாம் பார்க்குறது, இப்படிப்பட்ட பையன்ட்ட எப்படிடா வாழ்வா அப்படிங்கிறாங்க. அப்பா பணத்தை நீ வீண் பண்ணிடுவோன்னு நினைச்சேன்னா அந்த பிள்ளை கோவத்தில் போயிருப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அப்படிலாம் போயிருக்க மாட்டாப்பா டேய் அப்படி தாண்டா போயிருப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, டேய் அவங்க அப்பா பணத்தில் வச்சு நீ தொழில் பண்ணிவிட்டு ஓவராக இப்போ தொழிலதிபர்னு சொல்லிக்கலான்னு நீ இப்படிலாம் திருட்டு அலையுதுன்னு சொல்லி அவள் கோவப்படத்தானே செய்வா, வருத்தப்படத்தானே செய்வா, இப்பேற்பட்ட பொண்டாட்டியை தேடி அலையணும்னு நினச்சா நீ தான் தேடி அலையணும், நான் தேடி அலைய மாட்டேன் அப்படிங்கிற. டேய் லூஸ் மாதிரி பேசாடா, அந்த அவன் அப்பா பணத்தில் தொழில் ஆரம்பிக்கடா அப்படிங்கிறாங்க. அப்போ யார் பணத்தில் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறாங்க. யார் பணத்தில் ஆரம்பிச்சேன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னா, நம்மளே உடம்பிடும் போலேன்னு சொல்லிட்டு வேறு வகையில் ஒரு பணம் வந்துச்சுடா அப்படிங்கிறாங்க. வேறு வகையில் உனக்கு எப்படி பணம் வரும் அப்படிங்கிறாங்க. வந்துச்சுடா அப்படிங்கிறாங்க. நடிக்காத, உனக்கு வந்து பொண்டாட்டி போயிட்டு பண்ணுறது தானே வந்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே ரவின்னு சொல்லிட்டாரு, மனோஜ் உன்கிட்ட பணம் ஏது, உனக்கு 100 ரூபா காசு யாரும் தரமாட்டாங்க, இதில் வந்து உன்கிட்ட எப்படி பணம் வந்துடும், அண்ணி வந்து வீட்டில் வந்து பணம் கொடுத்துட்டு அனுப்பியிருக்காங்க, நீ தொழில் பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. அதை விட ரவி என்னோட வா ரவி நம்ம எல்லாம் தேடி பார்ப்போம் அப்படி இப்படிங்கிறாங்க. நான் வரல, நேரம் ஆயிடுச்சு, நீ போய் என்ன போய் தேட்டு வா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ரொம்பவே கடுப்பாக இருக்குது. ஃபோன் பண்ணி பார்க்குறாரு, கிடைக்கல. பார்லருக்கு போகிறாங்க, பார்லருக்கு ரோஹிணி வந்தாளா அப்படிங்கிறாங்க. வரல அப்படிங்கிறாங்க. வேறு எங்கேயும் போகணுன்னு சொன்னாலா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி வந்து அவங்க பார்லருக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களே அப்படிங்கிறாங்க. எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்க வித்யா வீட்டுக்கு போயிருப்பாளான்னு சொல்லிட்டு வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா வந்து ரோஹிணியை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இல்லை அப்படின்றாங்க. எங்கேயும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை குமரிபாளையத்துக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கார் எடுத்துகிட்டு குமரிபாளையத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து கிறிஸோட பாட்டியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அம்மா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. ரோஹிணியை காங்கலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறா. ஆமாம் என்னப்பா பிரச்சனை உங்களுக்குள்ள அப்படிங்கிறாங்க. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ வந்து வீட்டில் ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைலாம் நடந்துச்சு, என் மேலே பழிய போட்டோன்னா வந்துட்டு ரோஹிணி கோவப்பட்டு வந்துட்டா அப்படி இப்படின்னு நினைத்தலாமா சொல்கிறாங்க. ரோஹிணி இங்கேயும் வரலையாப்பா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி இங்கே வரலையா, இங்கே எப்படி வருவாங்க, குமரிபாளையத்தில் அவளுக்கு யார் தெரிஞ்சவங்க தெரியல,
ஒரு வாட்டிங்க தேடிட்டு போனோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டா. அதனால் இங்கேருந்து வந்திருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாம்மா. அவள் ஃபோட்டோவை கொடுத்து நான் ஒருத்தர்ட்டயா கேட்கணுமாம்மா அப்படிங்கிறாங்க. ஆஹா! ஃபோட்டோவை கொடுத்தா ரோகிணி மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் செஞ்சிடாதீங்க மனோஜ். நான் வந்து கேட்குறேன் வைக்கிறேன். அவங்க ஃபோட்டோவை என்கிட்ட தாங்க. நான் போய் எல்லா தெருவுலையும் கேட்குறேன்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டில் இருங்க, கிறிஸ்ட்ட விளாண்டுக்கிட்டு இருங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கிறிஸ்ட்ட விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஃபோட்டோ வச்சு நேராக கையில் செல்லை எடுத்துகிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. டேய் ஏய் ரோகிணி என்னம்மா செய்த அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லுமா அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் புருஷன் இங்கே தேடி வந்திருக்காரு அப்படிங்கிறேன். என் புருஷன் அங்கே தேடி வந்திருக்காரு அப்படிங்கிறான். ஆமாம் உன்னை காங்கிலேருந்து தேடிங்க வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொன்ன அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்லலை. அவன் ஃபோட்டோ வச்சுட்டு ஊரில் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு வந்தார். நல்ல வேளை அவர் கையில் உள்ள ஃபோட்டோவை நான் வாங்கிட்டு நானே விசாரிச்சு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ இது வேறு பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கடுப்பாக இருக்குது. நீ பேசாமல் வந்து அவன் எங்கேயோ போய் சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறானா. எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. ஏண்டி நல்ல மாப்பிள்ளையாக இருக்கார், நீ ஏன்டி அவர் கூட வாழ மாட்டுக்க வைக்க மாட்டுக்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவன் படித்து முட்டாளாக இருக்காம்மா. எல்லா விஷயத்துலையும் வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறான். தொழில் பண்ணுறான், ஜெயிப்பான் வைப்பான்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன்னா லூசு வேலை பார்த்து அந்த மீனாக்குட்டி முத்துக்குட்டி அசிங்கப்பட்டுனுக்கான். எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அந்த மீனா சாதாரண ஒரு பூக்கடை வச்சுருக்கா, நடமாடும் பூக்கடைன்னு சொல்லிட்டு. அவள் ஒரு கை நாட்டு, அவன் புருஷன் ஒரு கை நாட்டு, இவங்ககிட்டலாம் நான் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னடி அந்த பிள்ளைய கை நாட்டுங்க, அவள் 12 வரைக்கும் படிச்சிருக்கா, அந்த பையன் 10 வரைக்கும் படிச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க. படித்து என்ன பிரயோஜனம், எங்களோட என்ன கீழே வேலை தானே பார்க்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி எந்த வேலையும் கீழே நினைக்காத. நீனும் ஒரு காலத்தில் வந்து அந்த பார்லரை வேலை பார்க்குற பொண்ணுக்கு அசிஸ்டண்ட்டாக தான் போனேன். ஒரு கையை எடுபடி ஆள் மாதிரி தான் போனேன். இன்றைக்கி நீ பார்லர் வச்சு நடத்தினேன். இப்போ அங்கே உனக்கு சரியில்லை, விற்றுட்ட. விற்ற பிறகு அங்கே நீ வேலை பார்க்க இவ்வளோ தான். நீ அங்கே சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்க, நீ ஓனர் கிடையாது. அது போக யார் என்ன வேலை பார்த்தாலும் எல்லோரும் ஒன்று தான். நீ இப்படி பேசிட்டுனா என்னடி அர்த்தம். நீ முதல்ல வந்து வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. ஆனால் போக முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ மாப்பிள்ளை வந்து நான் என்ன சொல்கிறது, சுத்தியா வீட்டில் இருக்கான்னு சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. அதை நீ சொன்னாலும் நான் மாட்டிப்பேனே, எப்படி என்கிட்ட அவனுக்கு தெரியும்னு சொல்லி காப்பாறலாம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வக்கனையாக பேசு, ஒழுங்காக வீட்டுக்கு போய் சேரு அப்படிங்கிறாங்க. சரி சரி நான் போகிறேன், அப்போ ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. உடனே அங்கங்கே விசாரிச்சுட்டு நேராக வராங்க வீட்டுக்கு. வந்துட்டு தம்பி அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா இது விசாரிச்சிங்களாம்மா, இது தகவல் கிடச்சாம்மா அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படிம்மா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அதான் மீனாவுக்கு ஃபோன் அடித்தேன், அந்த பொண்ணு வந்துட்டுன்னு சொன்னாங்க. வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் கிளம்பி நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. உடனே ரோகிணி நீங்கள் வந்துட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் தயவு செய்து என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, என்னை தேடி எதுக்கு நீங்கள் குமரிபாளையத்துக்கு போனீங்க அப்படிங்கிறாங்க. நான் குமரிபாளையத்துக்கு போனது உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கேள்விப்பட்டேன். ஓ மீனா சொன்னாலா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் நீங்கள் மீனாட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க. நான் மீனாட்ட எதுவும் கேட்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் எங்கேயும் போகாத ரோகிணி, நான் தப்பே செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க பாருங்கள், இதான் உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இன்றைக்கி எதுவும் தப்பு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை விட்டு நிரந்தரமாக போயிடுவேன். ஒன்று நான் எங்கேயாவது போயிடுவேன், இல்லைன்னா அந்த பூமியை விட்டே போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி இந்த மாதிரி முடிவெடுக்காத. நம்ம வந்து இங்கே வாழ பிடிக்கலனா கூட உங்கள் அப்பாட்ட மலேசியாவுக்கு போயிடுவோம். உங்கள் அப்பா ஜெயிலெலாம் இருக்கார், இல்லைன்னா நம்ம அங்கே கூட போயிடலாமே அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. எங்கள் அப்பாட்டெலாம் போக வேண்டாம் மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஏன் ரோகிணி இப்படி சொல்கிற, என்றைக்குனாலும் நம்ம அப்பாட்ட தானே போகணும். உங்கள் அப்பாவே நீ ஒரே பொண்ணு, அவர் சொத்துலாம் நம்ம எப்படி அனுபவிக்கிறது, அங்கே போனால் தானே அனுபவிக்க முடியும். அவருக்கும் வயசாகி போச்சு, அவருக்கு 5 வருஷமோ 10 வருஷமோ ஜெயிலேருந்து வந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த சொத்துக்கு பூரா அதிபதி நீ தானே. நீ அதிபதினா ஆட்டோமேட்டிக்காக நான் அதிபதி. ஏன் நீ இப்படி கிடந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஏசியும் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு நாக்கு தண்ணி பேசி அவனாலும் வேங்காமல் போய் அந்த வீட்டில் நான் வந்து இவ்வளோ அசிங்கப்பட்டு வைக்கிறதெல்லாம் ஏன் அவங்க அப்பா இல்லை கோடிக்கணக்காக சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்காரு, அதை உட்காந்துக்கிட்டு அட்டனை கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் உழைச்சா தான் உழைச்சி மரியாதை. எங்கேயுமே உழைக்காமல் வந்து எங்கள் அப்பாட்ட வந்து ரெண்டு ஒன்றுமே இல்லை தாங்கன்னு சொன்னால் அசிங்கமாக நினைப்பார். உங்கள்கிட்ட ஒரு பல லட்ச ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா, எப்போ நான் பல லட்ச ரூபா வச்சுருக்கேன், பல கோடி ரூபா வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, என்கிட்ட இருக்க பல கோடி ரூபாயும் வச்சுக்கோங்க, வச்சு பெரிய ஆளாக வாங்கன்னு சொல்லுவார். ஆனால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ரொம்ப அசிங்கமாக தான் நினைப்பார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லுறது சரி தான், இனிமே பாரு நான் தீயா வேலை வைப்பேன் அப்படிங்கிறாங்க. ஒழுங்காக வேலை பார்த்து இந்த கடையை வந்து பெரிய டெவலப் பண்ண பாருங்கள் மனோஜ். நீங்கள் பல சிஸ்டம் சொன்னீங்க. இந்த மாதிரி பெரிய பொருள் வாங்குறவங்களும் சின்ன பொருள்லாம் கிஃப்ட் கொடுத்து அப்படி கவர் பண்ணலாம், இப்படி கவர் பண்ணலான்னு சொன்னீங்க. இப்போ என்னன்னா வீட்டில் வந்து கிளவான்ட்டு அழுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி இனிமேல் இப்படி நடக்காது வைக்காது அப்படிங்கிறாங்க. இன்னும் இப்படி நடக்கலை அப்படின்னா நல்லாயிருக்கும், இல்லைன்னா நம்மளை 2 பேருமே வீட்டு விட்டு அனுப்பிடுவாங்க, நம்மளுக்கு அசிங்கம், நம்ம போகிறதுக்கு ஒரு இடமும் இருக்காது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், இன்னும் வந்து இப்படி நடக்காது ரோகிணி அப்படி இப்படிங்கிறாங்க. ஒன்று இந்த சூழ்நிலையில் சரி மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. காலையிலே விடிஞ்ச உடனே மீனா வந்து சாப்பாட்டு சமைக்காமல் அவங்க பாட்டில் வேலைக்கு போகிறாங்க. அப்போ மீனா விஜயா சொல்கிறாங்க, சமைக்காமல் பாட்டில் போகிறேன் அப்படிங்கிறாங்க. அத்தைங்க பாருங்கள், இது வரைக்கும் நான் வந்து அத்தை புருஷனோட அண்ணன் அப்படின்னு சொல்லி சமையல் பண்ணி தந்துட்டு இருந்தேன். ஆனால் இன்னமும் நடக்காது. என் வீட்டுக்காரர் காலையிலே வண்டிக்கு ஆந்திராவை கொண்டு போயிட்டார். அதுபோக மாமா வந்து ஏதோ யூனியன் மீட்டிங்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு வரும்னு போயிட்டாங்க. நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் போகிற வழியில் சாப்பிட்டு வந்தேன்.
என்ன சுருதி ரவி வந்து அவங்க ஹோட்டலில் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் நான் சமைக்க மாட்டேன். சமைக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் ஆளுக்கு ஒரு நாள் சமைக்கட்டும், நானும் சமைக்கிறேன். என்ன நீங்கள் ஒரு நாள் சமைங்க, ரோகிணி ஒரு நாள் சமைக்கட்டும், சுருதி ஒரு நாள் சமைக்கட்டும், நான் ஒரு நாள் சமைக்கேன். தினம் நான் சமைக்கணும் அவசியம் இல்லை. இவ்வளோ நாள் நான் சமைச்சு போட்டு இந்த வீட்டில் மரியாதை இழந்தது தான் மிச்சம். எனக்கு இந்த வீட்டில் என்ன கிடச்சிருக்கு சொல்லுங்கள்? என் நகையே திருடிட்டு எங்கள் வீட்டையே குறை பேசுகிறீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தான் நான் உண்மையை தெரிய வேண்டியிருக்கு. அந்தளவுக்கு தான் இருக்குது. அதனால் சமைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கேன்? சமைக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அத்தை, உங்கள் வாயெல்லாம் ஏன்ட்ட காமிக்காதீங்க சரிங்களா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் நினைக்கிறாங்க, ஆகா இப்போ நம்ம ஓவராக நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவள் வேறு போலீஸில் போய் நெருக்கடி பண்ணி தான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கியிருக்கான்னு சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நேராக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது பார்வதி வராங்க. விஜயா என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. சோறு பொங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சோறு பொங்கிட்டு இருக்கியா? உனக்கு வந்து சமைச்சு தர தான் மருமக இருக்காளா அப்படிங்கிறாங்க. எந்த மருமக இருக்கா அப்படிங்கிறாங்க. மீனா தான் இருக்காளா அப்படிங்கிறாங்க. அவள் எனக்கு எங்கே சமைச்சு தருவா? அவள் வந்து அவள் நகை விஷயத்தில் பண்ணி விட்டுட்டா அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, நீ ஒரு லெவலுக்கு மேலே போயிட்ட, அதான் இப்படி. நான் தான் சொன்னேனே, எந்த லெவலுக்கு போகணுமோ அந்த லெவலுக்கு போகணும். அதுக்கப்புறம் மாமியாருங்கிற பவரை தான் நீ இழந்துருவிய. நான் இதையே செய்யாமல் எதுவுமே செய்யாமையே மருமக வந்து போடி அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன். ஆனால் நீ வந்து பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஓவராக பண்ண. பிறகு யார் சமைச்சு தருவா? ஒன்றுமே நடக்காது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மீனா காலையிலே வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க அம்மா கேட்காங்க, என்ன மீனா எல்லாம் சமையல்லாம் பண்ணிட்டே அப்படின்னு. இல்லைம்மா பண்ணலை. ஏன் பண்ணலை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அந்த வீட்டில் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்து எனக்கு என்ன மரியாதை சொல்லு? ஒன்றுமே கிடையாது. எங்கள் அத்தை என்னை மருமகளாம் நினைக்க போகிறது கிடையாது. என் புருஷனோட அண்ணன் வந்து என்னை வந்து தம்பி பொண்டாட்டி நினைக்க போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் ஏன் சமைச்சு கொடுக்கணும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை அதுவும் சரிதாங்க அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மீனா அம்மா சொல்கிறாங்க, அப்படிலாம் பண்ணாதடி, மாமா இருக்கார்ல மாமா அப்படிங்கிறாங்க. மாமா யூனியன் மீட்டிங் போயிட்டாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு வருவாங்க. என் வீட்டுக்கார் வேறு வெளியூருக்கு போய் காரை கட்டு போயிருக்காரு. அதனால் நான் வந்து ஒரு வாய் சாப்பாடு நீ தருவேன்னா தாமாலும் நான் கடையில் சாப்பிட்டு வேலை பார்க்குறேம்மா அப்படிங்கிறாங்க. இல்லாட்டி சாப்பிட்டுடி, ஆனால் உங்கள் மாமனார் தான் அப்படி பண்ணாதடி, அவருக்கு மாத்திரை கத்திரை போடுவார் அப்படிங்கிறாங்க. அது எப்படிம்மா நான் செய்வேன்? எங்கள் மாமியாருடைய தும்முறு கொஞ்சம் இறங்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுருக்கோம்மா அப்படிங்கிறாங்க. சீதா சொல்கிறாங்க, அதுவும் சரி தான், நானும் பெரியவங்கன்னு சொல்லிட்டு தான் பார்த்து நான் மரியாதை கொடுத்துட்ருக்கேங்க்கா. ஆனால் இல்லைன்னா நானும் பேசி விட்ருவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சீதா, நான் வந்து முன்னாடியே பேசியிருக்க வேண்டியது தான். நான் சரி நம்ம மாமியார் எதுவும் பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு பார்த்தா அவங்க ரொம்ப ஓவராக இது பண்ணிட்டாங்க. இன்னுமெல்லாம் அவங்களுக்கு ஏற்றாப்புல பண்ணால் தான் கதை நடக்கும். இல்லை கதை நடக்காது. இன்னும் வந்து நான் வீட்டில் வந்து வாரத்தில் ஒரு நாள் சமைப்பேன், மற்ற நாள் வேறு ஆள் சமைச்சிக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன். இன்னும் வந்து அது நடக்காது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜய் ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருக்கும்போது மனோஜ் வராரு. அம்மா சமையல்லாம் ரெடி ஆகிட்டா? மீனா சமைச்சிட்டாளா அப்படிங்கிறாங்க. ஆமாம் வீட்டு வேலைக்காரில்லவா சமைச்சு வைப்பா அப்படிங்கிறேன். என்னம்மா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு அவள் சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டா, நான் சமைச்சிட்ருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நான் சமைச்சிட்றேன், நாளைக்கு உன் பொண்டாட்டி சமைக்க சொல்லு, நாளான்னைக்கு சுருதி சமைப்பா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? என் பொண்டாட்டி பணக்காரி, அவளாம் சமைக்கணுமா அப்படிங்கிறாங்க. பணக்காரியே ஏழையா, அவர் ஏன் சாப்பிட்னா சமைச்சு தான் ஆகணும்னு சொல்லி மீனா சொல்லிட்டா. இனிமேல் நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் மாமியாராக இருந்துட்டு இவங்களுக்குலாம் சமைச்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு நாள் சமைச்சிட்டேன், ஏன்னா மறுநாள் உன் பொண்டாட்டி சமைக்க சொல்லு, மறுநாள் சுருதியை சமைக்க சொல்லு, இப்படி மாற்றி மாற்றி சமைச்சு சாப்பிடுங்க. என்னால் முடியலை அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது பார்வை சிரிக்கிறாங்க. உன்னை பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருக்குது விஜயா அப்படிங்கிறாங்க. நான் இந்த நிலமையில இருக்கேன், உனக்கு பார்க்க காமெடியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் பெரிய கொடி கட்டி ஆளுவேன், எனக்கு கீழே தான் என் மருமக்க மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். இப்போ பாரு, நீ சமைச்சா தான் உனக்கு சாப்பாடு. பார்சல் சாப்பாடு வாங்கிட்டு வர கூட அண்ணன் வந்து தலைமாட்டில் இல்லை, அந்த நிலமையில தான் இருக்க. ஆனால் இனிமையாவது நீ ரொம்ப ஆடாத விஜயா, இனிமையாவது மருமகளை எல்லாத்தையும் முன் போல பாரு. அப்போனா தான் வந்து நீ மாமியாராக அந்த வீட்டில் நீ கரெக்டாக இருப்ப. அந்த முத்து மீனாவும் ரொம்ப சாந்தமாக இருந்தாங்க. நீ தான் வந்து அந்த பொண்ணை நீ உசுப்பேற்றி விட்ட. இதான் சொல்லுவாங்க பெரியவங்க, சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லி. இந்த மீனா வந்து மிரண்டா காடு கொள்ளுதா? கொள்ளாது. அதனால் வந்து நீ என்ன செய்யணும், கரெக்டாக வந்து அப்படி நடத்துக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டில் உனக்கு இடம் இருக்காது அப்படிங்கிறாங்க. பார்வதி, இந்த வீடு என் பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ இதை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிதான். இது 2 தலைமுறை 3 தலைமுறையாக தாண்டி வந்திருக்கு. இந்த சொத்து மேலே கேஸ் போடுறதுக்கு அவங்களுக்கு 100% உரிமை இருக்காது, உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறாங்க. பார்வதி, நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு விவரம் தெரியுது அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், நான் ரொம்ப படிக்காதுல, நான் அந்த காலத்து 10 படிச்சிருக்கேன். இந்த வீட்டில் உங்களுக்கும் பங்கு இருக்குது, மீனாவுக்கும் பங்கு இருக்குது, எல்லாருக்கும் பங்கு இருக்குது. இது குடும்ப சொத்து. என் பேர் என் வீடுன்னு சொல்லுறது உனக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நீ வந்து மீனாட்ட சொல்லிடாத அப்படிங்கிறாங்க. நான் ஏன் சொல்ல போகிறேன், ஆனால் அவங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்படி ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணுதவா பண்ணுதவளுக்கு, அவ்வளோ விவரமாக இருக்கிறவளுக்கு இது தெரியாதா? அவள் 12 படிச்சிருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா? அவன் வந்து கடு விவரமாக இருக்கா, கடு அன்பாகவும் இருந்தா. ஆனால் நீங்கள் வந்து எப்படி மீனவ நடத்தணுமோ அப்படி நடத்தினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருந்து விவகாரம் பார்ப்பா. நீங்கள் ஓவராக பண்ணிங்கன்னா அவளும் ஓவராக தான் பார்ப்பா அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி, நீ வந்து மீனாவுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறான்னா, மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணல, உண்மைக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையிலே சொல்லுதேன், அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, அந்த பிள்ளையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நீ அந்த பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுதே அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு சைடாக பேசுகிறீங்க ஆண்டி,
மீனாவை தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. நாங்கள் வந்து என்ன அப்படி செஞ்சிட்டோம்? நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், என் வீட்டுக்காரர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, நாங்கள் எப்படி சமைக்க முடியும், வைக்க முடியும்? அந்த மீனை சாதாரணமாக பூ வியாபாரம் தானே பார்க்குறாங்க. 500 பார்ப்பாங்களா? சரி, நான் வேணா 500 மாதம் ஒரு 15,000 தாரேன், நாங்கள் தாரோம், சமைச்சு தர சொல்லுங்கள் அந்த மீனாவை அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னால் கேட்குற இடத்துல மீனா இல்லை, அந்த 15,000 இல்லை, 15 லட்சம் கொடுத்தாலும் அவன் சமைக்கணும்னு நினச்சி தானே சமைப்பான். அவன் புருஷன் ஒரு வீம்புக்காரன் பொண்டாட்டியும் வீம்புக்காரியாக தானே இருப்பான். என்ன முத்து பொண்டாட்டி கூட வீம்பு இருக்கும். அதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை பேசிகிட்டு இருக்கும்போது மீனா வந்துடுறாங்க. வந்தோடனே என்ன இப்போ மீனா என்னை பார்த்து கண்டுக்கிடாமல் போகிற அப்படிங்கிறாங்க. இல்லத்தில் அவங்கள பார்க்கல அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அவங்ககிட்ட பேசாட்டினாலும் என்கிட்ட பேசுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு யார் மேலேயும் வருத்தம் இல்லத்த, என் வேலையும் நான் பார்க்கணும்னத்த, எல்லோரும் பணம் இருந்தால் தான் மதிக்காங்க, அதனால தான் காலையிலே வேலைக்கு போயிட்டேன், எனக்கு பணம் கிடச்சி நல்லது தானே அப்படின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சமையல் கட்டுக்கு போகிறாங்க. விஜய் எல்லாம் சமைச்சி வச்சுருக்காங்க. சமைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே என்ன விஜயா மருமக பார்த்துட்டு போகிறா, ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருக்க அப்படிங்கிறாங்க. நான் இப்போ ஏதாவது சொல்ல போவேன், அவள் ஸ்டேஷனில் போய் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்து நெருக்கடி பண்ணி தான் வாபஸ் வாங்க சொன்னாங்க. இப்போ நான் வந்து மறுபடியும் அந்த கம்ப்ளைண்ட் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கா, நான் மாட்டிப்பேன் அப்படிங்கிறாங்க. இது யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. இதான் மனோஜ் தான் சொன்னான். 2-3 பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன், அவங்களும் இப்படி தான் சொல்லுதாங்க. அதனால் வந்து அவட்ட பார்த்து தான் பேசணும், அவள் சமைச்சிருந்தாலும் சரி தான், சமைச்சு தராட்டிலும் சரி தான், இனிமேல் நான் மூச்சு காட்ட மாட்டேன் போ அப்படிங்கிறாங்க. இந்த மனோஜும் ரோகிணி வந்து கடையில் சாப்பிட்டு வேலைக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி ஸ்ருதி ரவியும் ஸ்ருதி ரவியும் வேலைக்கு போகிற இடத்துல போய் சாப்பிட்றாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. பார்வதி, நான் உன் வீட்டில் வந்து 2 நாள் இருக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. ஏன் விஜயா, ஒரு நாள் கூட என் வீட்டில் இல்லைன்னா உனக்கு இருந்த மாதிரி இருக்காது அப்படிங்கிறாங்க. இல்லை, என் வீட்டுக்கார் 2 நாள் வந்து வெளியூர் போயிருக்காரு, அவர் இருந்தாலாவது எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மீனாவும் என்கிட்ட பேச மாட்டா. எனக்கு இருக்க கடுப்பில் மனோஜ்கிட்டையோ ரோகிணிகிட்டையோ பேச முடியாது. ஏன்னா நாங்கள் இப்படிலாம் பண்ணதை பார்த்துட்டு அந்த சுருதி பிள்ளை என்னை ஒரு மாதிரி அந்த பிள்ளை பார்க்குற பார்வையிலே எங்கள் நகையும் திருடிட்டு நீங்கள் இப்படி தான் கவரிங்க வச்சு ஏமாற்றுவீங்களா அப்படின்ற மாதிரி அதனால் சரியில்லை. அதனால் என் வீட்டுக்காரர் ஒரு தடவைக்கு உன் வீட்டில் 2 நாள் இருக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. விஜயா, நீங்கள் எத்தனை நாள்னாலும் என் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நேராக விஜயாவை பார்வதி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. பார்வதி வீட்டில் சொல்கிறாங்க, இப்போ தான் நான் சுதந்திரமான மாதிரி இருக்குது, பேசாமல் பார்வதி நம்ம 2 பேரும் இங்கேயே இருந்துருவோமே அப்படிங்கிறாங்க. விஜய், அங்கே பார்த்தியா, நான் தான் சொன்னேன் நீ தனிமரம் ஆயிடாதன்னு சொன்னேன். இப்போ கடைசியில் நீ தனிமரம் ஆகிறது தான் முயற்சி பண்ணுற. அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும். பாரு, நீ வேண்டாத செயலும் வேண்டாத ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு உன் பையனை தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு மனோஜை, நீ இப்போ தனிமரமாக இருக்கிறது தான் ஆசைப்படுது. ஏன் காரணம் அப்படின்னா, உன்னால் அங்கே இருக்க முடியல, யார் முகத்தையும் பார்க்க முடியல, நீங்கள் பண்ண திருட்டுத்தனம், நீங்கள் பண்ண வேலைகள் அப்படி. அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதையாக எல்லா மருமகளையும் நல்லா ஒழுங்கு மரியாதை வச்சுப்பார், எல்லாருக்கும் மரியாதை கொடு. அப்படி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அத்தங்கத மரியாதை உனக்கு இருக்கும். நான் ஒன்றும் செய்யாமலே என் மருமகன் என் மோனை கூட்டிகிட்டு போயிட்டான், இன்றைக்கி வரைக்கும் யார் இல்லைன்னு ஏக்கத்தில் உட்காந்துட்ருக்கேன். எதுக்கு நீ என்ன ஏசினாலும் வந்து விஜயான்னு தேடி வரேன். எனக்கு பிள்ளை இல்லை அப்படிங்கிற கொடுமையை வந்து ஓம் பிள்ளையில பார்க்கும்போது எனக்கு ஆறுது. அது போக என் ஃப்ரெண்டுன்னு நீ இருக்க, என் கஷ்ட நஷ்டத்தை சொல்லதுக்கு என் புருஷன் இல்லை, நீ அந்த இடத்துல இருந்து ஓன்ட்ட நான் சொல்லி என் கஷ்டத்தை சொல்லுதேன். இதுக்கு ஒரு ஆள் வேணும். நீ தனிமரமாகிட்ட அப்படின்னா அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். உன் புருஷன் இருக்கும்போதே இருக்கிற காலகட்டத்திலே நான் தனியாக இருந்தால் தான் எனக்கு நிம்மதிங்க. அந்த நிலைமையில் நீ இருக்க, இனிமையாவது புரிஞ்சுக்கா. என்ன இந்த மாதிரி மருமகமார ஒரு மாதிரி நடத்தாத. அப்படி நடத்தினேன் அப்படின்னு சொன்னால் தனிமரமாக தான் இருக்க வேண்டியது. இந்த பார்வதி வந்து இன்றைக்கி நான் தனிமரமாக இருக்கேன், நீ என் கூட சேர்ந்துருக்க, 2 நாள் இருந்துக்கிற ரைட்டு, நானும் போய் சேர்ந்துட்டேன் வச்சுக்கோ. அன்றைக்கி நீ எங்கே போயிருப்ப? இதே மாதிரி ஒரு வீடே உனக்கு சொந்தமாக இருந்தாலும் தனிமரமாக இருக்கும்போது என்ன வாழ்க்கை? அது வாழ்க்கையா? குடும்பமோடு இருக்க தான் வாழ்க்கை. கூட்டு குடும்பம் தான் ஒரு அழகு. அந்த அழகு இல்லை அப்படின்னா அவ்வளோ பேர் சிதைஞ்சு போயிடுவோம். உனக்கு சரியான கொடுப்பனையே கடவுள் கொடுத்துருக்காரு. 3 பையன் 3 மகா இல்லைங்கிறத தீர்க்கிறதுக்கு 3 மருமக இருக்காங்க. அவங்கள நல்லா பேசி வச்சு இருந்துக்கிட்டு என்ன அவங்க உழைக்கிறாங்க, அவங்களோட அன்போடு அவங்கள பயணிச்சுட்டு போய் பேரம்பத்தியோட சந்தோஷமாக இருப்பியா? இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வேண்டாத தூண்டி விட்டுக்கிட்டு உள் வீட்டுக்குள்ளேயே வந்து ரணகலம் பண்ணிக்கிட்டு, அந்த வீட்டில் நான் தான் மாமியார், ஏன் சொல்ல தான் கேட்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்ச. இப்போ வீட்டில் உள்ள பொருளையும் எடுத்து திருடி அந்த பொருளை மனசில் கொண்டு கொடுத்த, இவ்வளோ அசிங்கப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனு, வீடு, அங்கே இங்கே இந்த அசிங்கத்தை வந்து முத்துமீனாக விட்டுட்டாங்க. இதே இது 3ஆம் மனுஷனாக தான் என்ன செஞ்சுருப்பாங்க, ஜெயிலுக்கும் அனுப்பியிருப்பாங்க, பேப்பர்லேருந்து டிவிலேருந்து போட்டு அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. நீ வீட்டுக்கு வெளியே வர முடியாது, நரக வேதனை அனுபவிச்சிருப்ப. நான் என்ன சொல்லுதேன், இனிமையாவது ஒழுங்காரு. அண்ணன் வரதுக்கு 2 நாள் ஆகுங்க. அந்த 2 நாளில் ஒன்றை மாற்றிக்கிட்டு புது விஜயாவாக இருக்கப்பார். அப்படி இருந்த அப்படின்னா உன் வாழ்க்கை ஜொலிக்கும். இல்லையா நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படிங்கிறாங்க. பார்வதி, நீ இப்படி பேசுகிறதுக்கு மீனாக்கிட்ட எவ்வளோ செலவுக்கு வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. விஜயா, நீ திருந்துவன்னு சொல்லி இவ்வளோ நேரம் பேசுகிறேன். எனக்கு இப்போ நீ தெரிய வருது,
நீ ஒரு காலமும் திருந்த மாட்ட, கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்ப. கடைசி காலத்தில் ஒரு வாய் கஞ்சிக்கு நீ ரொம்ப சங்கடப்படுவ. அன்னைக்கு உனக்கு சாப்பாடு கொடுக்கணுமா வேண்டாமாங்கிற முடிவே முத்து மீனா தான் எடுப்பாங்க. மற்றபடி யாருமே உனக்கு சாப்பாடு தரணும்னு கூட நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அந்த நிலை என்றைக்குமே இந்த விஜயாவுக்கு வராது. என் புருஷனுக்கு அப்புறம் எனக்கு பென்ஷன் வரும் அப்படிங்கிறாங்க. விஜயா, அவனுக்கு பென்ஷன் வரும், அந்த பென்ஷனை வாங்கி தரதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அவன்கிட்ட கையில் பணம் இருக்கும், அந்த பணத்தை வச்சு நீ வயிறு பசி சாப்பிட முடியுமா? அதை சாப்பாடாக மாற்ற வேண்டாமா? அப்போ உனக்கு ஏதாவது ஒரு பிள்ளை உங்கள் தலைமாட்டில் இருந்தால் தானே அதை செய்யும் வைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை பார்வதி, பணம் இருந்தால் யாருனாலும் உதவி பண்ணுவாங்க. ஏன்டா என் புருஷன் பென்ஷன் வாங்கணும்னா வயசான காலத்தில் ஒரு பையனை வேலைக்கு வைப்பேன், இல்லை ஒரு பிள்ளையை வேலைக்கு வைப்பேன் அப்படிங்கிறாங்க. அவங்க உனக்கு நம்பிக்கையாக இருப்பாங்களா? இல்லைன்னா உன் பெற்ற பிள்ளைகள் மாதிரி தான் இருப்பாங்களா? என்னைக்காவது நடக்க போகிறதில்ல. உன் சொந்த ரத்தம் தான் என்றைக்குனாலும் துடிக்கும், சரியா? தான் ஆடாட்டிலும் தான் சதை ஆடும், தசை ஆடும். அதனால் நீ ஒழுங்காக மரியாதையாக உன் பிள்ளைகள்கிட்டையும் உன் மருமகமாட்டையும் ஒழுங்காக நடந்துக்கோ. அப்போனா தான் நீ நல்லா இருப்ப அப்படிங்கிறாங்க. இந்த விஜயா ரொம்பவே யோசிக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.